எனக்கு இது ஒரு எப்படி தெரியுமா, இது மற்றவங்களும் வந்து ஒரு மற்ற ஃபேண்டம்ல நடந்த ஒரு அநியாயமோ அவங்க ஓப்பன் அப் பண்ண முடியலன்னா கூட அதையும் வந்து சொல்லலாம். ஏன்னா இந்த இடத்துல வந்து சில பேர் அபியூஸ் பண்ணிட்டு ஈஸியா அவங்க வந்து ஒரு அடைக்கலத்துல இருந்துடுறாங்க. ஃபேண்டம்ன்ற பேர்ல போர்வையில எஸ்கேப் ஆயிடுறாங்க. சரியா? உங்களால ஒரு இண்டிவிஜுவலா தனியா வந்து ஒரு விஷயத்த பிரச்சனைனா அது பேசணுன்றது லைக் டைரக்டா பேசினா சரியாயிடும். அதை விட்டு போயிட்டு மாத்தி மாத்தி அபியூஸ் பண்ணிக்கிட்டு பிரச்சனை பண்ணணும்னு சொல்லிட்டு ஒன்று கிரியேட் பண்றது, அதெல்லாம் வந்து அது ஒரு என்வாயர்மெண்ட்டே டாக்ஸிக்கா மாறுது. இந்த இந்த ஷோ பார்த்தா ஷோ கூட அவ்வளோ டாக்ஸிக்கா இல்லை, இந்த எக்ஸ்ல தான் அவ்வளோ டாக்ஸிசிட்டி இருந்தது. ஸோ அதெல்லாம் ஒரு இடத்துல வந்து ஸ்டாப் பண்ணணும்னு தான் நானும் பார்க்குறேன். அதை நான் என்னால் முடியாதுன்றதால நான் ஒதுங்கி போனேன். இப்போ என்ன பண்ணுறாங்க, என்னை தேவையில்லாமல் இழுத்துட்டே இருக்காங்க. நான் 2 நாள் பார்த்தேங்க. இன்னைக்கு கூட காலைல பார்த்தா யாரோ ரேண்டமாக வந்து ரசிகன் ப்ரோ நீங்கள் சொன்னது கரெக்ட். யோ அந்த ஆளே முத்துக்குமரனுக்கு சப்போர்ட் பண்ண ஆள்ப்பா அவரு. பாதி நாள் முத்துக்குமரனுக்கு சப்போர்ட் பண்ணி ஜாலரை தூக்குனால அவர் வந்து இப்போ அன்டிசர்விங் இதுன்னு சொல்லிட்டு போட்டிருக்காரு. இருங்க உங்களுக்கு நான் ஷேர் பண்ணி விடுறேன். அவர் என்னென்ன வேலையெல்லாம் பார்த்துருக்காருன்னு உங்களுக்கு தெரியாது. முத்துக்குமரனுக்காக வந்து ரைஸ் ஆஃப் முத்துக்குமரன் முத்துக்குமரன் கேம் பிளே டீகோட் பண்ணி என்னென்னலாம் ஃபயர் விட்டுருக்காருன்னு பாருங்க. ஏங்க அவரு என்ன பண்ற, யார் யாருக்கு பேசணும்னு தெரியலையாங்க, அவங்களுக்கு யார் யாருக்கெல்லாம் சப்போர்ட் பண்ண தெரியணுங்க. எனக்கு இவங்கெல்லாம் வந்து ஒரு ஏதோ ஒரு பழப்புக்காக பண்றாங்கன்ட்டு தான் நான் விட்டுட்டேன். ஏதோ ஒரு விஷயம் அவங்களோட பெனிஃபிட்டுக்காக பண்றாங்க. நான் போயிட்டு அதுக்குன்னு சொல்லிட்டு இவரை போயிட்டு ஏங்க நான் உங்களோட பெனிஃபிட்டுக்காக தான் நீங்க பண்றீங்கன்னு சொல்லிட்டு நான் குத்தி காட்டல. இவர் எதுக்கு என்ன குத்துறாரு? சம்பந்தம் மேல எது கௌஷிக் மாதிரி வராரு? அங்கதான் எனக்கு கடுப்பாச்சு. நீ நோண்டனா நான் திரும்பி உன்னை நோண்டுவேன். மேல ஷேர் பண்ணிருக்கேன் பாருங்களேன். ரைஸ் ஆஃப் முத்துக்குமரன், தட்ஸ் த ட்வீட். எப்படி உண்மையா சொல்றேங்க, ஒரு சில அக்கௌண்ட் தான் பேர் கெடுறதுக்கு காரணம் சௌந்தர்யா கிடையாது. சௌந்தர்யாவுக்கு சப்போர்ட் பண்றது சில அக்கௌண்ட் தான். எப்படி முத்துக்குமரன் பேரு கெட்டதோ கெடுறதுக்கு சில பேர் பார்த்தாங்களோ அதே மாதிரி சௌந்தர்யாவுக்கும் கெடுறதுக்கு சில பேர் பார்த்த வேலையில தான் ரொம்ப நெகட்டிவ் ஆச்சு. எங்க நான் ஒரு போஸ்ட் பார்த்தேன், அக்கௌண்ட் தெரியல, ஓகேவா? அக்கௌண்ட் பேர் நான் சொல்ல விரும்பல. அந்த போஸ்ட் என்னன்னா மஞ்சரியோட பையனை போட்டு இது பண்ணியிருந்தாங்க. அன்னைக்கு நான் ஃபேண்டம் அந்த ஐடியா நான் சொல்லலாம். நான் அந்த ஐடியா கேள்வி கேக்குறாங்க. இல்ல விஜய், அந்த ஐடியா நான் குறிப்பிட்டுதான் நான் கேட்டுட்டேங்கன்ட்டேன். நான் அந்த ஐடியா குறிப்பிட்டு தான் நான் அந்த ஐடியிட்ட நேராவே போய் பேச போனேன் ஸ்பேஸ்ல. எனக்கு ஒன்றும் பயமே கிடையாது. இதுல சொல்லணும்னா சொல்லிட்டு போயிடலாம். நீங்க சொல்ல மாட்டீங்கன்னு தான் நான் அமைதியா இருக்கேன். இல்லைங்க, எனக்கு இப்போ ஷோ முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் நான் எதுவும் வந்து ஹோல்ட் பண்ணிக்கிட்டோ இது பண்ண எனக்கு இப்போ கூட இந்த விஷயத்த நான் பெருசாக்க கூடாத பார்த்தேன். தேவையில்லாம நோண்டிக்கிட்டே இருக்கானுங்க, ட்விஸ்ட் பண்றானுங்க, மாத்துறானுங்க. நான் என்னோட லைக் நான் வந்து உங்க கூட பேசும்போது ஜாலியா பேசிட்டு போறது அவ்வளவுதான். இதுக்கப்புறம் வேற எதுவும் கிடையாது. நான் கேரி ஆன் பண்ண மாட்டேன், கிரட்ஜும் கிடையாது. இவனுங்க மனசுல வச்சுக்கிட்டு பேசுற மாதிரி இருக்குங்க. ஈகோ அட்டாச்சுன்னு சொல்லிட்டு ஆளை வச்சு அனுப்பிச்சு விடுறானுங்க. 10 பேர் போயிட்டு கமெண்ட் பண்றானுங்க வந்துட்டு லைனா. அது அந்த கும்பல் அந்த ஏர்ட் மென்டாலிட்டி இருக்கக்கூடாதுங்க. ஒருத்தங்க என்ன சொல்றாங்க, ஏன் அதை போடுறாங்கன்றத புரிஞ்சு அபியூஸ் பண்ணாங்கன்னா கை தட்டுறாங்க. யோ அது அபியூஸ், அது கை தட்டக்கூடாதுன்னு சொன்னா அதை வந்து நம்மள வந்து அபியூஸ் பண்றாங்க. ஒஸ்ட் பிஹேவியர்லயும் ஒஸ்ட் பிஹேவியர் அவ்வளவு இதா போயிட்டு இருக்குங்க. என்ன ஏஜி நீங்க சொல்லுங்க. நான் என்ன சொல்றது, நான் அதுதான் நான் போஸ்ட் போட்டு விட்டுட்டு நான் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்து நிறைய ஐடி வந்து கமெண்ட் பண்ணிட்டே இருந்தாங்க. ஒரு சில பேர் வந்து கமெண்ட் பண்ணிட்டு அந்த கமெண்ட்டை உடனே டெலீட் பண்ணிட்டாங்க. அந்த ஸ்கிரீன்ஷாட்டை நான் எடுத்து வச்சிருக்கேன். நான் இவங்களுக்கு என்னன்னா, நான் பிஆர்னு சொன்னது அவங்களுக்கு வந்து ஹர்ட் ஆகன மாதிரி தெரியல எனக்கு. அவங்களுக்கு வந்து அந்த வார்த்தை தான் ஹர்ட் ஆயிருக்கு. அந்த குட் சோல், உங்களுக்காக சப்போர்ட் பண்ணி ஸ்பேஸில் டிஃபெண்ட் பண்ணி ஃபைட் பண்ண போட்ட ஒருத்தர் ரியல் குட் சோல் சொல்லிட்டு விஜய் நேம் போட்டிருக்கேன்ல, அதுதான் உங்களுக்கு ஒருத்திட்டு இருக்கு அவங்களுக்கு. நான் எந்த இடத்துலையும் வந்து ஒன்லி ஒன் ஜென்யூன் ஃபேன் அப்படின்னு போடவே இல்லை. ஜென்யூன் ஃபேனாக அந்த வார்த்தை எப்படி வந்ததுன்னா, கேஷை வந்து டிஃபெண்ட் பண்ணாங்க விஜய்க்கு. அப்போ வந்து அவங்க ஒன்று சொன்னாங்க, ஈ ஆல்சோ ஜென்யூன் ஃபேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அந்த வார்த்தையை திரிச்சு அப்போ அவர் மட்டும் ஒன்லி ஒன் ஜென்யூன் ஃபேன், அப்போ நாங்களாம் யாரு அப்படின்னு டைவர்ட் பண்ணி ட்ராக்கை கொண்டு பண்ணார் அவர் ரசிகன் அவர். அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் கமெண்ட் ரீப்ளை பண்ண முடியல. அவர் லாஸ்டா ஒரு கமெண்ட் போட்டிருந்தாரு, அதர் ஃபேண்டம்ல சௌந்தர்யா நேம் டேக் பண்ணி போடுறாங்க, ஒவ்வொரு நெகட்டிவ் ஸ்ப்ரெட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் அதுக்கு போட்டு விட்டேன்,
சௌந்தர்யா நேம் வந்து டேக் பண்ணக்கூடாது, சௌந்தர்யா நேம் வந்து போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சௌந்தர்யா எந்த இடத்துலையும் சொல்லவே இல்லை, யாரும் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சௌந்தர்யா சொல்லவே இல்லை. இதுக்கு முன்னாடி ஒரு இமேஜில் கூட சௌந்தர்யா நேம் டேக் பண்ணி நான் ஒரு போஸ்டர் போட்டேன், அது அவங்களே வந்து ரீபோஸ்ட் பண்ணாங்க. அந்த மனசுக்கு நீங்கள் வந்து தகுதி இல்லை, அந்த மாதிரியே சொல்லி விட்டா, அந்த மனசுக்கு நீங்கள் வந்து ஏற்ற ஆள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டா. அதுக்கப்புறம் அது எந்த ரிப்ளையும் வரல உங்ககிட்ட இருந்து. இப்போ நம்ம ஒரு விஷயம் சொன்னோம் அப்படி சொல்லுங்க திலீப், ஹேண்ட் ரைஸ் பண்ணுவீங்க, சொல்லுங்க திலீப், இருக்கீங்களா? பேசுங்க. எதிர்பார்க்கறாங்கன்னு கேக்குறேன். சீரியஸா என்ன ப்ரோ வந்து அவங்க கேட்கல? நம்மள்ட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கறாங்க? திலீப் ஒரு விஷயம் சொல்லிடுறேன். கமெண்ட்ல பாத்தீங்கன்னா ஒருத்தர் இருக்காரு, ஓகேவா? நான் ஷேர் பண்றேன் கமெண்ட். அது என்ன போட்டிருக்கேன்னா, எனக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு இடத்துல கமெண்ட் போட்டாரு, அதுக்கு வந்து இன்பாக்ஸ்ல வந்து இவரு திட்டுறாங்களாம். இல்ல நம்ம இவர்தான் சூரியகுமார், சூர்யா நான் தானே. கேக்குறேன் என்னன்னா, நான் என்ன கேக்குறேன்னா, இப்ப நாங்க வந்து இதெல்லாம் கடந்து நாங்க ஃபன் ஸ்பேஸ்னு போட்டு நாங்க பாட்டு பாடிட்டு நாங்க என்னமோ பண்ணிட்டு இருக்கோம். இந்த பிரச்சனைக்குள்ளேயே வராம ஒதுங்கி எல்லாத்தையும் விட்டு போலான்னு முடிவுலதான் நாங்க எல்லாமே போயிட்டு இருக்கோம். இப்ப மறுபடியும் சீண்டிட்டு இருக்கிறத பார்த்தா அவங்க என்ன எதிர்பார்க்கறாங்க எங்கள்ட்ட இருந்து? ஐயா ஒண்ணும் இல்ல, சண்டைய தாண்டி எதுவுமே தெரியாது போல, பழகிட்டாங்களா என்னன்னு தெரியல. இல்ல இப்ப பொழுது போகலனா இப்ப 2 தங்களுக்கும் ரேண்டம் போர் தானே பிளேயர்ஸ் அடிக்குது. திருப்பி அடிக்க இல்ல திலீப், ஆரம்பிச்சா யாரோட பேர் கெட்டு போகும்? ப்ரோ இருங்களேன், அது எப்படி இருக்குன்னா, இப்போ வந்து அவங்களுக்கு ஏதோ ஒரு படம், ஏதோ வெப் சீரிஸ் ஏதோ யூடியூப்ல வந்திருக்கு, அட்டென்ஷனே இல்லை, சரியா? இப்படி சண்டை போட்டு ஒன்றத்தை கிரியேட் பண்ண பாக்குறாங்க. நான் என்ன சொல்றேன், இக்னோர் பண்ணிட்டு போங்க. இல்ல நம்ம இக்னோர் பண்ணிட்டு அதுல நம்ம டாபிக் உள்ளே வரலையே. டெய்லி ஒரு டாபிக்ல இல்ல வந்து சார், அவங்க புதுசு புதுசா இல்ல சார், க்ரியேட் பண்றாங்க. சார் இக்னோர் பண்ணிட்டு தான் நம்ம போய்கிட்டு இருந்தோம். பட் ஆனா இந்த ஒரு இன்னைக்கு இந்த விஜய்க்கு வந்து இந்த மாதிரி, அதாவது மேக்சிமம் என்னுடைய பிரச்சனை என்னன்னா, அவனுங்க ஏன் வந்து இந்த மாதிரி ஒருமையில பேசுறாங்க? நீ பிரச்சனை பேசிக்க, விமர்சனம் வச்சுக்க, நீ என்ன வேணா பேசிக்க, ஓகேவா? ஒருத்தனை ப்ரோ வந்து நீ நாய் பேகின்னு திட்டுறது, இருங்களேன், அவன் இவனு பேசுறது, அததான் இதெல்லாம் ப்ரோ வந்துட்டு சொல்றேன். நான் என்ன சொல்றேன், தோத்து போனவனுக்கு வைத்தசல்னா இருக்கும், இருக்கதான் செய்யும், சரியா? தோத்துட்டுமே என்ன வேணா சொல்லிக்கலாம். இப்ப இல்ல சார், நம்ம எனக்கு அப்படி ஒதுங்கி போனதுதான், நம்ம வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இது போனதுதான். இப்போ சரண், யாருனாலும் இதுலயும் நான் எதுனாலும் வந்து ஒரு பேசிடலாமா சில விஷயம் எல்லாத்துக்கும்? சொல்றேன். இதுல ஜெயிக்கிறாங்க தோக்குறாங்க ரெண்டாவது விஷயம் சரண். நம்ம வந்து அவங்க வந்து ஓகே நம்ம முடிஞ்ச அன்னைக்கே நம்ம போயிட்டு ஓகே இதோட முடிஞ்சிருச்சு, ஷோ முடிஞ்சிருச்சு, ப்ரோ அடுத்து அது அவங்க பாட்டு அப்படி இல்ல பேசுறோம், ப்ரோ. முடிஞ்சாச்சு. நான் பர்சனலா ஒண்ணு சொல்றேன், ஜெயிச்சவனுக்கு சீ நாயை கத்திட்டு போ அப்படின்னு விட்டுருவீங்க, தோத்தவனுக்கு வைத்தசல் இருக்கதான் செய்யும். எந்த இஷ்யூ வேணா எடுத்துக்கங்க. ஐயா, இங்க அது கேமே மேட்ரு இல்லையா சரணையா? இது ஏங்க ஏங்க இல்ல ஒரே இந்த நிமிஷம் இருங்க. இதுல பர்சனல் ஜெயிச்சவன் அட்டாக் தான் தோத்தவனே பிரச்சனையே. கிடையாதுங்க. ஏங்க ஒரே நிமிஷங்க ஐயா, ஒரே நிமிஷங்க. ஒன்றும் இல்லை, இதுல ஜெயிச்சவன் தோத்தவனே மேட்ரு கிடையாது, சரிங்களா? இவங்க என்ன பண்றானுங்கன்னா, நம்ம கூட எவனாவது பேசினா கூட அந்த ஆளை வந்து நாம இயக்குறோங்கிற ரேஞ்சுக்கு வந்து கடிக்கிறாங்க. உங்களுக்கு புரியுதா? அது மேட்ரு வந்து ஃபேண்டம் சண்டை கூட கிடையாது. அவங்களுக்குள்ளாரையே யாரையாவது ஒருத்தர், இப்ப விஜய் இருக்காப்லன்னா அவர் வந்து நம்ம கூட ஃப்ரெண்ட்லியா இருக்காப்ல, ஸ்பேஸ்ல பேசியிருக்காப்ல, இது பண்ணியிருக்காப்ல, அவ்வளவுதான். அவரையே வந்து உன்னை புடிச்சு ஒன்னு கரங்கட்டுற ஒரு வேலை பாக்குறானுங்க. இது வந்து ஃபேண்டமை தாண்டி பர்சனலா ஒரு ஆளை போய் இவனுங்க ஒண்ணு இல்ல ப்ரோ, பண்றானுங்க. அந்த எனக்கு அந்த அதுதான் வைத்தச்சலுடைய உச்சகட்டம் தான் அதுன்றேன். ஐயா, வயித்தெரிச்சல் புரியுதுயா. தனி மனுஷனை பாதிக்கப்படுறாங்கயா, அதுதான் பிரச்சனை இங்க. இல்ல ப்ரோ எனக்கு அந்த ஒண்ணும் இல்ல. எனக்கு அளவுக்கு என்ன உரிமை தெரியுமா, யார் கொடுத்ததுன்னு கேக்குறேன். ஏன்னா இது நம்மள இருங்க, வந்து இப்ப நம்ம பர்சனலா போய் பேசுறாங்க அப்படின்னா போடான்ட்டு தூக்கி எறிஞ்சிட்டு போயிருவோம். நம்மள்ட்ட எவனாவது இந்த மாதிரி பேசினானுங்க அப்படின்னா, இது எப்படின்னா நான் தான் தலைவருங்கிற மாதிரி ஒரு விஷயம் அங்க நடக்கிறது தானே பிரச்சனையா இருக்கு. இங்க யாருக்கும் தலைவர் கிடையாது. நீ ரூட் பண்ற, நானும் ரூட் பண்றேன், அந்த மாதிரி விஷயம் போயிட்டு இருக்கும் போது இதுல வந்துட்டு நீ வந்து ஏங்க நான் என்ன மத்தவங்கள்ட்ட சொல்றேன்னா, பேசக்கூடாது சரி, இல்ல ஷோ திலீப், முடிஞ்சதுக்கு எனக்கு அப்புறமும். இந்த இருங்க, இல்ல நான் ஒண்ணு சரி, இல்ல மேட்ரு, இருங்களேன். ஏங்க டாபிக் எங்கேயோ போகுது. சாரி இருங்க வரேன், ஒரே நிமிஷம். டாபிக் எங்கேயோ போகுது. எனக்கு இருக்கிற மேட்ரு ஒன்னே ஒண்ணுதான். நீ தலைவனா இரு, நீ வாளா இரு, என்னமோ பண்ணிக்கோ, ம், எவனையும் வந்து கடிக்காத. இந்த பக்கம் ம். அதாவது என்னன்னா, யாரையும் வந்து உங்க சைடுல இருக்கிறவனையே கடிச்சு தொலையாதாங்கிறேன். ஐயா விஜய் எல்லாம் நான் வந்து இல்ல, ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் அததான் இப்போ சொல்றேன் ப்ரோ. ஒரு பாயிண்ட் புரிஞ்சுங்க. இது வந்து நீங்க புதுசா சரி, நேத்து நடந்தது ஒண்ணு சொல்றேன். நேத்து வந்து நான் இங்கதான் இருந்தேன், ஸ்பேஸ்ல தான் சுத்திட்டு இருந்தேன்னு தெரியும். நேத்து ஒருத்தன் வீடியோ போடுறான், நான் கத்தியத்தான் அவனை பின்னாடி குத்திட்டேன்ட்டு.
ப்ரோ. ஐயோ, வெளியே போட்டுச்சா? ஓகே சார். தெரியல என்னன்னு நீங்க ஏஜி கட் சொல்லிட்டு இருக்கேன். இல்ல அவரு பக் ஆயிடுச்சு போல இருக்கு, வெளியே போயிடுச்சு. ஏஜி கட்ஸ் பேசுங்க. எனக்கு இன்னும் இவரு இன்னும் விஜய் கூட இன்னொருத்தர் பேசுவாரே நம்ம சாய் ப்ரோ ஸ்பேஸ்ல, அவர் பேர் என்னது? தெரியலையே. இது பிபிடி ஓகே தமிழ். ஓகே ஓகே. அவர் ஐடி நானும் வரல, அவரையும் டேக் பண்ணிட்டேன். அவர் பேசினாரா? இல்லங்க தெரியலங்க என்ன மேட்டர்னு இல்லைங்க. ஏன்னா ஒரு மேட்டர் மட்டும் எனக்கு தெரிஞ்சுங்க, தெரிஞ்சு விஜய் பேசல. அதிகமா ஏஜி கட்ஸ் ஒரே ஒரு மேட்டர் தான். ஏஜி கட்ஸ் ஒரே மேட்டர் தான். என்னன்னா விஜய் பேசலையா, பேசல. நான் வந்து எங்கேயும் ட்வீட்டா போடலனாலும் நான் ஸ்பேஸ்ல சொல்லியிருக்கேன். ஏங்க விஜய் பேசாதது எனக்கு கஷ்டமா இருந்துச்சுங்க. ஏன்னா எல்லா இடத்துலயும் போயிட்டு நிறைய இடங்கள்ல நாமளே வச்சு நானே எல்லாம் அடிச்சிருக்கேன். அவர் என்கிட்ட சொல்லியிருக்காப்ல, நீ பாட்டுக்க பிடிச்சி அடிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு. அந்த மாதிரி நான் இது பண்ணியிருக்கேன். ஸோ அதனால என்னன்னா அவ்வளவு தூரம் ஒழுங்கா பேசியிருக்காப்புல, கரெக்டா பேச வேண்டிய பாயிண்ட்ஸை பேசி அட்ரஸ் பண்ணியிருக்காப்புல. இது சரி ஓகே பேசியிருக்கலாமே அப்படிங்கிற ஒரு வருத்தம், அவ்வளவுதான். நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இவ்வளவுதான். இவர் வந்து எந்த இடத்துலயுமே கம்ப்ளைண்ட்டோ எதுவுமே வைக்க கிடையாது. சம்மந்தமே இல்லாம இவரை நீ என்ன இப்ப விஐபி ட்ரீட்மெண்ட் எதிர்பார்க்கறியாங்கிறது, இவர் போட்ட ட்வீட், இது இவரை பத்தி போட்ட ட்வீட் எல்லாம் கொண்டு போய் ஷேர் பண்ணிட்டு அங்க போயிட்டு இவரை மரியாதை குறைவா பேசுறது, அது இப்படி வந்து பேசுறது வந்து ரொம்ப தப்பா இருக்கு. இதை வந்து நிப்பாட்டினா ரொம்ப ரொம்ப பெட்டரா இருக்குங்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. ரொம்ப இது இது வந்து இதை தாண்டி போக கூடாது. இது ரொம்ப அக்லியா ஒண்ணு பண்ணிட்டு இருக்காங்க. அதேதான் இல்ல ப்ரோ, அதேதான். அதுலயே இன்னொன்று இருக்கு. என்னன்னா இப்ப இதுக்கு வந்து இப்ப என்ன சொல்யூஷன் பார்க்கணும்ல. ஒருவேளை விஜய் பேசல, அவர் ஜெனியூன் ஃபேன் தெரியுதுன்னா அடுத்த வாட்டி சான்ஸ் கொடுக்குறோம் அப்படி ஏதாச்சும் சொல்லி அதை முடிச்சு விடணும். அதை விட்டுட்டு நான் என்ன ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் பாக்குறேன் அப்படியெல்லாம் கேட்கக்கூடாது. அதெல்லாம் தேவையில்லை, நம்மளை காயப்படுத்துற மாதிரி இருக்கு. இப்ப எங்கள் முத்துக்குமார் ஆர்மிலே நடந்துச்சு. ஏன்னா டைம் கம்மி, 3.5 மணி நேரத்துல எல்லாரும் பேசவும் முடியாது. ஸோ ஓகே, ஏதோ ப்ரிஃபரன்ஸ் நீங்க போறீங்களா போங்க. ஒருவேளை அடுத்த சான்ஸ் வருதுன்னா அதை தாரோம், அப்படியும் முடிச்சுட்டா அந்த பிரச்சனையே முடிஞ்சிடும்ல. சும்மா அதை வேற விதமா இழுத்து கொண்டு போக வேண்டிய அவசியமும் அங்க இல்ல. இன்னொன்னு என்னன்னா, டேக் ஆஃபே அவங்க வந்து ரொம்ப ஹையில தான் டேக் ஆஃப் பண்றாங்க. அதாவது ஒரு ஒப்பீனியனை வைக்க விட மாட்டானுங்க. வச்ச உடனே ஒரு அந்த அபியூசிங் அந்த டோனுக்கு தான் போறானுங்க. அது ஏன் அவ்வளவு கிரட்ஜா அவ்வளவு ஒரு அக்ரெசிவா ஒரு விஷயம் அக்ரெசிவா எடுத்துக்கிறானுங்கன்னு தான் எனக்கு புரியவே நான் ஒன்னதான் கேக்குறேன், எனக்கு கூட டிராவல் பண்ண ஆள் தானே. என்ன சொல்லுங்க ஏஜிகட் சொல்லுங்க. எனக்கு ஒரே ஒரு இடத்துல முரண்பாடு எங்கன்னா, அப்படி போட்ட உடனே வந்து நீங்க ஒரு ஸ்பேஸ் போட்டீங்கல்ல, இந்த ஸ்பேஸ் இந்த ஒரு 400 பேர் ஸ்பேஸ்ல வந்து பேசிட்டு இருந்தாங்களா, அந்த ஸ்கிரீன்ஷாட் போட்டு விஜய் ப்ரோ அங்கேயே இருந்தாரு, நீங்க சொல்றீங்களா டிஃபெண்ட் பண்ணாங்க சொல்லிட்டு நீங்க ப்ரூஃப் காமிங்க, அவரு பேசின ஸ்பேஸ் ரெக்கார்டு காமிங்க அப்படின்னு சொல்றீங்க. ஏங்க நான் ஒண்ணுதான் சொல்றேன் ஏஜிகட்ஸ். நான் வந்து யாரு ஃபேனும் இல்லைன்னு நான் இப்ப கை தூக்கி வச்சுக்கேன், சரியா? நீ வந்து என்ன யாரு ஃபேனுன்னு சொல்லுவ? நான் என்ன கேட்டீங்கன்னா, நீங்க இல்ல உன் பெர்ஸ்பெக்டிவ்ல நான் யாரோட ஃபேன்? நீங்க மோஸ்ட்லி வந்து எல்லாருக்கும் நியூட்ரலா தான் பேசுறீங்க. என்ன நான் தப்பான ஆளுகிட்ட கேட்டது. தீபக் ஃபேன் எனக்கே தெரியும், நீ தீபக் ஃபேன் சொல்லி விடுங்க. இல்ல அவ்வளவுதான். ஏங்க அந்த மாதிரி தாங்க ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொருத்தர் பேசுற பாயிண்ட வச்சு ஒவ்வொரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும். என்னோட பெர்ஸ்பெக்டிவ் பொறுத்த வரைக்கும் அண்ட் விஜயும் சப்போர்ட் பண்ணிருக்காரு, அவர் சௌந்தர்யாவோட ஃபேனு, அவர் பேசியிருந்தா பெட்டரு அப்படின்னு சொல்லிட்டு, சரியா? அவ்வளவுதான். இதுல ஆள் சேர்த்துக்கிட்டோ அவர் ஒன்றும் பண்ணல, எவனும் எதுவும் பண்ணல. இந்த மேட்ரே முடிஞ்சு போச்சு. முடிஞ்சு போன மேட்ரை நீ டாக் பண்ணி வந்து இவரை டார்கெட் பண்ணி ஒரு 2-3 பேர் சேர்ந்துட்டு ஒன்று பண்றீங்கல்ல, அது ரொம்ப அசிங்கமா இருக்கு. ஸ்பேஸ்ல போயிட்டும் அவரை மரியாதை குறைவா, உங்களை யாருன்னே அவருக்கு தெரியாது, ட்விட்டர்ல தான் பேசியிருக்கீங்க, அதுவும் பர்சனலா கூட பேசுனது கிடையாது. சில பேர் உங்க ஃபேண்டம்ல இருக்க மத்தவங்கள தான் தெரியும். அப்படி இருக்கும்போது எப்படி உங்களுக்கு வந்து யார் உங்களுக்கு அந்த ரைட்ஸ் கொடுத்தா அவரை வந்து அந்த நபரை ஒருமையில பேசுறது, அசிங்கமா பேசுறது, இதெல்லாம் உங்களுக்கு வந்து யார் அந்த உரிமையை கொடுத்தான்னு தான் நான் கேட்கறேன். அதை தாண்டி நான் எதுவுமே கேட்கல. இந்த வேலை ரொம்ப மோசமான விஷயம். இது பேர் வந்து ஜாம்பி கல்ச்சர்ம்பாங்க. கூட என்ன பண்றதுன்னே தெரியல. என்னது ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷனை கடிக்கிற மாதிரி அங்க போயிட்டு கறி கிடைக்கலன்னு கூட இருக்கிறவனைய பிடிச்சி கடிப்ப, அந்த மாதிரி தான் இருக்கு இது. இல்ல விஜய் உங்ககிட்ட பேசலாமா கொஞ்சம்? விஜய் கிட்ட தான் பேசணும். நேற்று அந்த ஓஸ் மேல ஸ்பேஸ் அதோட நான் பேசினேன். அவர் என்ன சொன்ன வார்த்தை என்னன்னா, நான் விஜய் கிட்ட பேசி கிளாரிட்டி கொடுக்குறேன், அவர் என்ன பேசிட்டாரு சொன்னாரு. பேசுனீங்களா மதன்? நேத்து அது மாதிரி பேசுறதுக்காக தான் போயிட்டு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து இதை ஸ்டாப் பண்ணணும்னு நினைச்சேன். இது பெருசாக்கணும்னு நினைச்சிருந்தேன்னா நான் தனியா போட்டு
பண்றதுக்கு எவ்வளவு பண்ணியிருப்பேன். அவங்க அது கமெண்ட்டை போட்டுட்டு இருந்தது கூட ரிப்ளை பண்ணேன். சரி இவங்க என்னை பத்தி பேசுறாங்க, அதுவும் வந்து உரிமையில பேசுறாங்கன்னு கேட்ட உடனே தான் எதுக்கு இது மாதிரி பேசுறீங்க, என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு என் சைடு இருக்கிறது எல்லாமே சொல்லிட்டேன். ஓகேவா, கிளாரிட்டி கொடுத்துட்டு இதை பத்தி பேசிக்க வேணாம்னு சொல்லிட்டு சாமியூல் என்ன பண்ணாரு, எனக்கு இப்போ தனியா மெசேஜ் அனுப்பிச்சு கால் பண்ணி பேசணும், எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தேன். அவரும் ஓகே நான் சொல்லிடுறேன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் வந்து எக்ஸ்பிரஸ் இருக்கார்ல, அவர்கிட்டயும் நான் பேசிட்டேன். இது வந்து நான் யாரையுமே அதுக்கப்புறம் அதை பத்தி நான் பேசவே இல்லை, அதை பத்தி இது பண்ணல. அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்குன்னா, ரசிகன் இருக்கார்ல, அவர் வராருங்க. அவர் வந்துட்டு வந்து தேவையில்லாம வந்து இது மாதிரி நாங்க வந்து சுதந்திர ஸ்பேஸ் நடத்துனது இவ்வளவு பேர் சாட்டிஸ்ஃபையா இருக்காங்க, இவர் ஒருத்தருக்கு மட்டும் கொடுக்கலன்னா அப்போ இவருக்கு விஐபி ட்ரீட்மெண்ட் கேட்கிறாரா? ஏங்க நான் எதுவுமே கேட்கலங்க, நான் ஜஸ்ட் நடந்ததை சொல்லிட்டு போயிட்டேன். எனக்கு எந்த இதுவும் வேணாம், நான் பேசுறதுக்கு கூட அந்த டைம் கிடைக்கலன்றத அந்த வருத்தம் தான் இருந்தது. அதை நான் பெருசா கூட நான் காட்டிக்கல, நடந்ததை மட்டும் சொல்லிட்டு போயிட்டேன். இவ்வளவுதான் சொன்னேன். இதுக்கு போயிட்டு இவங்க வந்து ட்விஸ்ட் பண்ணி ஒரு மாதிரி நரேட்டிவ் மாத்துறானுங்க. நான் ஏதோ வந்து அட்டென்ஷன் கெயின் பண்றதுக்கு பண்றேன், அப்புறம் வந்து என்ன விஐபி ட்ரீட்மெண்ட்டு என்னென்னவோ சொல்றாங்க. அப்புறம் வந்து ஏஜி கட்ஸ் வந்து எனக்கு வந்து அதை போட்ட போஸ்ட்டை வந்து அவரு ஏதோ இவனுக்காக இவன் நியாயம் வாங்கி தரானா, இவன் அவன் பேசுறாங்க. அதுதான் மதன் எனக்கு வந்து கொஞ்சம் ரொம்ப வருத்தமா இருந்தது. இல்ல நேத்து நான் உங்களுக்காக போய் கேட்டேன் அவர்கிட்ட. அவர் கேட்டதுக்கு இந்த மாதிரி சொன்னாரு, நான் வந்து ஃபேஸ்புக் எனக்கு நான் வந்து லிஸ்ட் எடுத்து கொடுத்தேன். அவர் வந்து லிஸ்ட் எடுத்து கொடுத்தாப்ல, யாராவது ஸ்பீக்கர் தரணும்னு ஒரு லிஸ்ட் எடுத்து கொடுத்தாருயா. அந்த லிஸ்ட்ல வந்து நான் விஜய் பேரை மிஸ் பண்ணிட்டேன். ஏவா நான் விஜய்க்கு அக்செப்ட் பண்ண பார்த்தேன், அஸ் ஹோஸ்டா நான் முடியல, கோஹோஸ்டுக்கும் இவங்களுக்கும் பண்ணேன் அப்படின்னு சொல்லி ஒரு நரேஷன் கொடுத்தாரு. எனக்கு நம்புற மாதிரி தெரியல எனக்கு. ஓகேவா, நான் அன்னைக்கு நான் நம்பல. இல்ல மதன் மதன் அதை விட மதன் சொன்னேன். மதன் 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 இருங்க மதன் மேட்டர் நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன். எனக்கு உங்களுக்கோ விஜய் பேசாதது வருத்தமா இருக்கலாமே தவிர, அதை போயிட்டு நாம போயிட்டு நீங்க பேச விட்டுருக்கணும்னு நம்ம காலரை பிடிச்சி கேட்க முடியாது. அவங்க ஸ்பேஸ் நடத்திருக்காங்க, அவங்க இஷ்டம். நம்ம ஒப்பீனியனா நம்ம வச்சுட்டோம், புரியுதா? நீங்க போயிட்டு அந்த அந்த மேட்ரே கிடையாது. இங்க மேட்ரு வந்து நம்ம ஒரு ஒப்பீனியனை வைக்கிறோம். நமக்கு இந்த மாதிரி தெரிஞ்ச ஒருத்தர் ஜென்யூனான ஒரு ஆளு, ஆனா பேசலையா அப்படிங்கிற ஒரு வருத்தத்தை வேணா வச்சிருக்கலாமே தவிர நாம போய் அவங்கள கேட்க முடியாது. ஆனா அந்த ஒப்பீனியன் வச்சதுக்காக இவரை பாத்தியா, இவர் விஐபி ட்ரீட்மெண்ட் கேட்கறாரு, அதை பண்றாரு, இவனுக்கு இவன் நியாயம் வாங்கி கொடுக்குறானா, இவன் விஐபி ட்ரீட்மெண்ட் கேட்கறானா, நீங்க உரிமையில பேசுறது வந்து இது பண்றது, இதுதான் பிரச்சனைங்கிறேன் நானு. என்னோட பிரச்சனை எல்லாமே நீ ஸ்பேஸ்ல என்னமோ, நான் அன்னைக்கும் சொல்றது அப்படிதான், பிளாக் பண்ணானுங்களா பண்ணிட்டு போ, உனக்கு தான் அசிங்கம், புரியுதா? எனக்கு ஒண்ணுமே கிடையாது அங்க. சிவா, என்னைய பொறுத்த வரைக்கும் சொல்லுங்க. நான் இன்னொரு விஷயம் சொல்றேன் மதன். நான் அந்த ஸ்பேஸ்ல பேசி முடிச்சுட்டு என்ன பண்ணேன்னா, இவங்க மேஜிக் சரி இருக்காங்களே, ஒரு இதுலயும் போய் போஸ்ட்ல என்ன டேக் பண்றாங்க தேவையில்லாம. சரி டேக் பண்ணீங்களா, நான் உங்களுக்கு வந்து ஒரு 3 போஸ்ட்டுக்கு டேக் பண்ணாங்கன்றதால பதில் சொல்லி விட்டேன்னா, ஒரு வார்த்தையை சொல்லி விட்டேன்னா முடிஞ்சிடும்ல. அதுக்காக தான் நான் ஃபைனலா ஒரு மெசேஜ் போட்டேன். இது மாதிரி அது ஏஜி கட்ஸோட ஒப்பீனியன் சொல்லிட்டாரு, அதுக்கப்புறம் வந்து இதுல தேவையில்லாம என்ன இழுக்காதீங்க. நான் வந்து எக்ஸ்பிளனேஷன் யார் கொடுக்கணுமோ கொடுத்துட்டேன், சாமுக்கும் அபிக்கும் கொடுத்துட்டேன். உங்களுக்கு அப்படி வேணும்னா அவங்க கிட்ட போய் கேட்டுங்க, நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது, ஸோ அதெல்லாம் உங்ககிட்ட எனக்கு கொடுக்கணும் விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி நான் போட்டு கமெண்ட் போட்டு விட்டேன். அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்குன்னா, அந்த போஸ்ட் ஏதோ அவங்களுக்கு ஈகோ அட்டாச்சா இல்லை என்னன்னு தெரியல, ரசிகன் வராரு. அதுக்கப்புறம் ஒரு 2-3 பேர் ரேண்டமா வந்து கமெண்ட் பண்றாங்க. இது என்ன ஆகுதுன்னா, ஒரு குரூப்ல வந்து இது அனுப்பி தான் பண்ணாங்கன்னு தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏங்க எதா இருந்தாலும் நான் டேரக்டா பேசினா டேரக்டா சொல்லிட்டு போறேன். அதை விட்டு வந்து நீங்களே ஒரு அசம்ஷன்ல மனசுல வச்சதை வச்சு பேசிக்கிட்டு நீங்களே ஒரு முடிவு பண்ணிக்கிட்டீங்கன்னா, அப்ப நாங்களும் உங்களை வச்சு முடிவு பண்ணிக்கலாம்ல. உங்களை யாரையும் நான் அக்யூஸ் பண்ணல, ஒரு தப்பா பேசல, யாருமே எனக்கு ஒரே ஒரு கேள்வி வரீங்க. இல்ல விஜய் ஒரே ஒரு கேள்வி எனக்கு என்னன்னா, நேத்து நீங்க இவங்க அது உங்களை ஒருமையில பேசுனது, இந்த மேட்டரை போய் கன்ஃபரன்ட் பண்ணீங்கல்ல, இந்த மேட்டரை முடிக்க சொன்னீங்க இல்லையா ஸ்பேஸ்ல, கரெக்டா? அது ஆக்சுவலா முடிக்க அப்புறமாவும் திரும்ப வராங்க முடியல சிவா. என்னாச்சுன்னா அது கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிட போகுதுன்னு சொல்லிட்டு மியூட் போட்டாங்க ஹோஸ்ட். ஸோ அதெல்லாம் நாங்க ஃபுல்லா பேச முடியல அவன் இந்த பர்சன் கிட்ட. ஸோ எனக்கு அதை பத்தி எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறதுக்கு டிஸ்கார்ட் வந்து பேசுங்கன்னு சொன்னாங்க, தனியா பேசிக்கிங்கன்னு சொன்னாங்க. நான் என்ன சொன்னேன், எனக்கு அந்த பர்சனோட பேச விருப்பம் இல்ல, உங்ககிட்ட நான் உங்ககிட்ட நான் சொல்லிடுறேன், நீங்க கன்வே பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன் டீசெண்டா. அதுக்கப்புறம் வந்து திரும்பி கமெண்ட் பண்ணதால தான் நான் இதை இப்போ பண்றேன். ஏன்னா நோண்டினே இருக்காங்க, நான் ஒதுங்கி போறேன். எவ்வளவு 200% புரியுது விஜய். இல்ல ஒரே மேட்டர் தான். இதுல எந்த ஒரு பிரச்சனையுமே நீங்க பண்ணாம இவங்களா just because you people know you, they are coming and attacking you, அவ்வளவுதான் சிம்பிள். இததான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அது 2 பேரோ 3 பேரோ அந்த வேலையை வச்சு அடிக்கிறீங்களா, ஸ்பேஸ் போட்டு தனியா வச்சு அடின்னு அடிக்கிறீங்களா, பண்ணிட்டு போங்க. ஏன்னா இதுக்கு சொல்யூஷன் எதிரே பார்க்க முடியாது.
கூப்பிட்டு வச்சு உங்களை திட்டணும்னா திருப்பி திட்டுறீங்களா? திட்ட முடியலன்னா பாஸ் கொடுத்துருங்க, பாத்துக்கலாம். வேற என்ன பண்றது நீங்க சொல்லுங்க. இல்லைங்க, இப்போ எனக்கு என்னன்னா, ஒரு விதத்துல நம்ம சைடு இருக்க நியாயத்தை சொல்லிடணும்ல. அதுக்கு ஒரு மீடியமா தான் நான் பாக்குறேன் இந்த ஸ்பேஸ். ஓகே அப்படின்னா நீங்க புரியுதா? நீங்க எனக்கு இதுக்கு ஒரு முடிவு வரணும், அவ்வளவுதான். இது இல்ல, திரும்பி இதுக்கு முடிவே வராதுன்றான் ப்ரோ. இவங்களை பத்தி நீங்க தெரிஞ்சுக்குங்க. நெக்ஸ்ட் டைம் இதை பண்ணாங்கன்னா இவங்க ஏன் அதை பண்றாங்கன்றது புரிஞ்சுக்கணும், தரன் அவர் அவ்வளவுதான். என்ன சொல்றாரு தெரியுமா? என்கிட்ட இருக்கிற மேட்டரை நான் கன்வே பண்ணிடுறேன். இவங்க எப்படியும் கேட்பாங்க, ரெக்கார்டட் ஸ்பேஸ் தானே, கண்டிப்பா கேட்பாங்க. அதனால அந்த 2-3 பேர் யாரெல்லாம் கடிக்கிறாங்களோ அவங்க வந்து கண்டிப்பா கேட்டுக்கிட்டு திரும்ப வந்தாங்கன்னா பாத்துக்கலாம். இது கண்டினியூ ஆச்சுன்னா அப்ப பாத்துக்கலாம். இந்த கேட்டாவது ஒழுங்கா திருந்துறானுங்களா, ஏதாவது ஆகுறாங்களான்னு பாப்போம். அந்த ஒரு 2 பேர் இல்ல 3 பேர், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. சிவா, நீயும் பாத்துட்டு இருக்க, நானும் பாத்துட்டு இருக்க. பல சீசனா எவனும் திருந்திட்டாங்க, எவனும் திருந்த மாட்டாங்க. சீசனுக்கு என்னவோ அதை பண்ணிட்டு போயினே இருப்பானுங்க. இவனெல்லாம் அடுத்த சீசன் ஒட்டிப்பானுங்க. நான் இங்க பார் எப்பா ஒன்னே ஒண்ணுதான்ப்பா. நாம வந்து இது அவர் பேசுறதை தாண்டி வேற எதுவும் பண்ண முடியாது. நம்ம கையில இருக்கிற மேட்டர் ஜஸ்ட் லெட்ஸ் கண்ட்ரோல் த கண்ட்ரோலபிள்ஸ். நம்மளால முடிஞ்ச மேட்டர் இது, அவ்வளவுதான். விஜய் நீங்க சொல்ல வேண்டியதை எனக்கு சொல்லிருங்க. என்னன்னா, இப்ப கூட அவங்க வந்தாங்கன்னா நான் நியாயமா எனக்கு என் சைடு நடந்த விஷயத்த சொல்லிட்டேன். உங்களுக்கு என்ன பிரச்சனைன்றத சொல்லுங்க, நான் பேசுறேன். எனக்கு இப்போ நான் நேற்று வந்து அவங்க ஸ்பேஸ் போட்ட போது இருந்தாங்கன்னு சொல்லிட்டு நான் டேரக்டா போய் பேச போனேன். இப்போ அவங்க இல்லைன்றதால ஆசன் போட்டிருக்காருன்றதால சரி இதை யூஸ் பண்ணி நான் சொல்ல ட்ரை பண்றேன், அவ்வளவுதான். இப்போ எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்போ இவங்க இங்க இருக்காங்கன்னா கூட வந்து பேசட்டும், நான் நியாயமா பேசுறேன். உங்களுக்கு என்ன பிரச்சனை ஏன்றதை கொஸ்டின் சொல்லுமா? நானு உங்களுக்கு எங்க நான் சொல்றேன் விஜய், அவனுக்கு ஜாதகா போடல. விஜய் நான் சொல்றேன், பிரச்சனை கேளுங்க ஒரு நிமிஷம். விஜய் சாரி டு இன்டரப்ட், பிரச்சனை சொல்றேன் கேளுங்க. அவனுக்கு ஜாதகா போடல ஒண்ணு, ஓகேவா? நீங்க வந்து என் கூட சேர்ந்துட்டீங்க 2, இந்த பசங்க கூட. நான் அந்த சீசன் இல்ல எல்லாம் சொல்றேன். நீங்க கூட சேர்ந்துட்டீங்களா 2, ஓகேவா? அதை தாண்டி அடிக்கடிக்கு நீ அவங்க கூட மிங்கிள் ஆகல. இந்த மாதிரி மேட்டர் சில மேட்டர்கள்லாம் இருக்கு. அதனால வந்து அவனுக்கு இந்த கேட்டகரியில அவங்களை பாக்குறானுங்க அவனுங்க, ஓகேவா? வேற எதுவுமே ரீசன் எல்லாம் கிடையாது. அவங்களுக்கு நீங்க இந்த ஸ்பேஸ்ல அதிகமா இருக்கீங்க, அவ்வளவுதான். அவளை பொறுத்து சிவா, நான் ஏன் இதை ஸ்டாப் பண்ண முடியாதுன்றனா, நான் டிஎம் அமைச்சிருக்கேன் ஒண்ணு பாருங்களேன். இப்ப அது வந்து என் மேல வந்து அலிகேஷன் வச்சுங்க. இப்ப அதுக்கு நான் என்ன பண்றது? நான் கடந்து போலான்றேன். ஏன்னா ஐயா, நான் கத்தியத்தோ ஒருத்தன் குத்திட்டேன்னு ஒருத்தன் போய் ஸ்பேஸ்ல பேசிட்டு இருக்காயா? நான் கத்தியத்தன் போய் குத்திட்டேன்னு பேசிட்டு இருக்கான் நேத்து. என்ன பண்ணுவீங்க? சரண் அது இங்க அன்வான்டட் சொல்ற இல்ல ஐயா. சரண் அது கம்ப்ளீட்டா வேற அந்த ஜோன், அந்த மேட்டரே இங்க கொண்டு வராதீங்க சரண். இல்ல நான் சொல்றது என்னன்னா, இவ்வளவு டாக்ஸிக்கா இருக்காங்க. ஐயா சரணையா, நான் தயவு செஞ்சு சொல்றேன், திரும்ப நாம அந்த மேட்டர் இந்த ஆங்கிள் இருக்கு இல்லையா, இந்த ஆங்கிளை கஷ்டப்பட்டு தள்ளி வச்சிருக்கோம். வேணாம், இந்த ஆங்கிள் நான் புரிஞ்சுட்டு தான் பேசுறேன். நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியுது. நீங்க டிஎம் அனுப்புனதை பாத்துட்டேன். இது வேற, அது வேற, அது கம்ப்ளீட்டா வேற. நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. நான் தனியா கூட எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த மேட்டர் இங்க பேச வேணாம், அது தனி. நான் சொல்றது விஜய் பேச வேண்டியது, அது விஜய் பேசிட்டோம். இந்த சொல்யூஷன் சொல்ல முடியாது நம்மளால. நாம என்னன்னா, நாம வந்து இந்த மேட்டரை இதோட நிப்பாட்டுங்கிறோம். நீங்க உங்க பக்கத்துல இருந்து நிப்பாட்டிக்கோங்க. யாரும் இதுல வந்து என்னது ஒரு பொது மன்னிப்பு இல்ல பொது பஞ்சாயத்து பண்ண வரல. இந்த மேட்டரை முடிங்கடா, ஏன்டா தேவையில்லாம இழுத்துட்டு இருக்கீங்கன்னு சொல்றேன். விஜய் சைட இந்த இடத்துல அவர் சொல்லிட்டோங்கிறேன், அவ்வளவுதான். வேற ஒண்ணுமே இல்லை இந்த மேட்டர்ல. எனக்கு திரும்பி இல்லைங்க, எனக்கு ஆக்சுவலா நான் ப்ராப்பரா என்னால பேச முடியல. நேத்து ஃபுல்லா வந்து கமெண்ட் பண்ணி நோட்டிபிகேஷன் வரும்போது தான் நான் வந்து பார்ப்பேன். அப்படிதான் நான் பார்க்கும்போது தான் இது மாதிரிலாம் நடந்திருக்குன்னு எனக்கு புரியுது. எனக்கு ஆக்சுவலா ஒர்க்லாம் இருக்குதுங்க, ஓகேவா? இதை உட்காந்து நான் அதையே பேசிட்டுலாம் இருக்க முடியாது. கொஞ்சம் நீங்களே புரிஞ்சுக்கிட்டு இதை அவாய்ட் பண்ணிக்கிட்டு டீசெண்டா ஷோ முடிஞ்சிச்சு இருக்கும் போது சண்டை போட்டா ஒரு லாஜிக் இருக்கு. இல்லாத போது இது மாதிரி உட்காந்து பேசுறது லாஜிக்கே இல்லை. அவங்களே வந்து இப்போ பர்சனல் லைஃப் பார்த்துட்டு சௌந்தர்யா வந்து அவங்க லைஃப்பை பார்த்துட்டு போறாங்க. அந்த இடத்துல வந்துட்டு நம்ம வந்து சௌந்தர்யாக்கு சப்போர்ட் பண்ணு கெட்ட பேர் வாங்கி கொடுத்து ஒன்று பண்ண வேணாம். தேவையில்லாம வந்து சில விஷயங்கள்லாம் நடக்கிறத பார்த்தா அவங்களுக்கு தான் கெட்ட பேர் வருது. எனக்கு இவங்க சில பேர் பண்றதாலே அது வருதுன்றதே எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ அது எனக்கு விருப்பம் இல்லை. அது கொஞ்சம் ஸ்டாப் பண்ணணும் தான் நான் பாக்குறேன். இதுதான் எனக்கு தோணுச்சு, அதை மட்டும் தான் சொல்லிடுறேன். ஹாசன் சொல்லுப்பா. சொல்லுங்க. கமெண்ட்ல ஒரு நல்லவர் ஒருத்தர் ஸ்பீக்கர்ல 2 லூஸ் இருக்குன்னு போட்டிருக்காரு. அந்த நல்லவரை கொஞ்சம் ஸ்பீக்கர் வாங்கிட்டு வந்து தைரியம் இருந்தா பேச சொல்லுங்க பாப்போம். கமெண்ட் அவரை நான் பார்த்திருக்கேன் 2-3 ஸ்பேஸ்ல, ஓகேங்களா? அவர் ஒன்லி கீபோர்டு வாரியர், அவருக்கு வாய் பேச வராது. இல்ல நான் என்ன சொல்றேன்னா, இவங்க வந்து நிப்பாட்டுற மாதிரி தெரியல. இது எதுக்கு சொல்யூஷனுக்கு? ஏன்டா இந்த வேலையை தான்டா பாக்காதீங்க.
அப்படின்னு தான் பேசிட்டு இருக்கோம். அதையே தான் திரும்ப வந்து இங்க பண்ணிட்டு இருக்காங்க. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க வந்து எனக்கு சிரிப்பா இருக்குங்க. எனக்கு என்னன்னா ஸ்கூல் பசங்களை விட சின்ன பையன்களோட டீல் பண்ற மாதிரி இருக்கு. நான் என்ன சொல்றேன், தனி மனித தாக்குதல் பண்ணாதீங்க. இந்த ஷோ முடிஞ்சு போச்சு. சீசனை பத்தி பேசி 10 பைசா இல்ல, ஒன்னுத்துக்குமே பிரயோஜனம் கிடையாது. பாசிட்டிவா இருக்கீங்க எதுக்குமே அப்படி இல்ல. இருக்கிறப்போ இங்க இருக்கிற ஆட்கள் இண்டிவிஜுவல்ஸ் லைக் விஜய் ஒவ்வொரு தனி மனுஷனையும் அட்டாக் பண்ணாதீங்கன்னா, இங்க மென்ஷன் பண்ணி இங்கே 2 லூசு இருக்குன்னு பேசினா என்ன பண்றது? எல்லாமே லூசு தான். நீ எல்லாமே இந்த பிக் பாஸ பத்தி பேசின மொத்த பேருமே லூசு தான். இப்ப அதுக்கு என்ன பண்ண சொல்ற? அது இல்ல சிவா, அது யார் 2 பேர் எனக்கு தெரியணும். யார் அந்த 2 பேர்? இல்ல அது யாருன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதுதான் அவங்களோட இன்டென்ஷனும். யாரு அது அப்படின்னு தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு. இப்ப நான் கீழே போயிட்டேன்னா நான் தப்பிச்சிருவேன். நான் கோஹோஸ்ட்ல இருக்கேன்ப்பா, நான் ஸ்பீக்கர் இல்ல. அப்ப நான் லூசு கிடையாது. வேற யாரையோ சொல்லியிருப்பாங்க. ஹாசன் சரி எனக்கு விடு. கூட கோஹோஸ்ட் ஏதோ கொடுத்துறேன். நானும் பஸ் லூஸ் இல்ல. சும்மா லூசுதனமா பண்ணிட்டு இருக்காங்க. சரி விடுங்க. என்னையும் எப்பா டீயும் இருக்காப்ல. விஜய் பேசுறது ஐயோ பேசுறீங்களா? ப்ரோ, விஜய் ப்ரோ, மிஸ்டர் டீயும் இருக்காங்க போல ஸ்பீக்கர்ல. வி இப்ப வியா இருக்காரு, டியா இல்ல வியா. ஆமா, கமெண்ட்ல போட்டிருக்கவங்கள்ட்ட கேளுங்க யாருன்னு தெளிவா. ஏம்மா டாட்ஸ் லிட்டில் பிரின்சஸ், நீ நல்லா பண்றமா? அம்மா நான் வெளில போனா போயிடுறேம்மா டாக் பிரின்சஸ். தாத்தா நீங்க திடீர்னு வந்தது இப்பதான் தாத்தா பாக்குறேன். விஜய் ப்ரோ நான் சொல்லிக்கிறேன். நான் போனா சொல்லுங்கம்மா, போயிடுறேன். இல்ல இல்ல நீங்க சொல்லாதீங்க. நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அந்த கமெண்ட்ல இருக்கிறதுக்கு நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். விடுங்க இங்க இருங்க, போகாதீங்க. விஜய் ப்ரோ கேக்குதா? சொல்லுங்க. ஒரே நிமிஷம். நேத்து வந்து ஏதோ ஃபன் ஸ்பேஸ் போட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். நேத்தான்னு தெரியல. அதுல வந்து தெரிஞ்ச 2-3 பேர் இருந்தாங்க. சரி அப்படின்னு தெரியாம போயிட்டேன் ப்ரோ. அதுல வந்து 3/4 பேர் சவுண்ட் ஃபேன்ஸ் போல. தெரியாம தான் போயிட்டேன் நானு. தெரிஞ்ச 2-3 பேர் இருக்காங்களேன்ட்டு தெரியாம அந்த ஃபன் ஸ்பேஸ்க்குள்ள போயிட்டேன்னா, அங்க வந்து ஜென்ரலா இப்படிதான் சொன்னேன். என்ன சொன்னேன்னா, ஏன் வந்து என்ன பிளாக் பண்ணிருந்தாங்கல்ல, அதனாலதான் நான் பேசினேன். இல்லைன்னா நான் பேசியிருக்க மாட்டேன். ஏன் வந்து லிசனர்ஸ் கூட அலோவ் பண்ணாம இப்படி பிளாக் பண்ணிட்டீங்க அப்படின்னு தான் கேட்டேன். அதுக்கு வந்து நிறைய பேர் வந்து சுத்தி ரவுண்டு கட்டி பேசினாங்க. அவங்க கண்டென்ட் பேசி முடிச்சுட்டு நான் பேச வரும்போது இது ஃபன் ஸ்பேஸ், அதை பத்தி அந்த டாபிக் பத்தி பேச வேணாம்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே, இது ஃபன் ஸ்பேஸ், அதனால இந்த டாபிக் பத்தி பேசினா நான் விட்டுட்டேன். வேற எங்கேயாச்சும் இந்த டாபிக் பத்தி பேச வேண்டியது வந்துச்சுன்னா கண்டிப்பா கேட்பேன். அங்க வந்து உங்க பேரே மென்ஷன் பண்ணிருந்தேன் ப்ரோ. விஜய் ப்ரோ வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்தே டே 1ல இருந்தே ஃபேன் போல. இன்னும் ஜோகர் ப்ரோவும் மைக் கிடைக்கல, அவங்க 2 பேருமே கிடைக்கல. அவங்களும் ஃபேன்ஸ் தானே, கிடைக்கல போல அப்படின்னு தான் சொன்னேன். ஆனா நீங்க சொல்லி ஒன்னும் சொல்லல. சரிங்களா, இது கன்வே பண்ணணும்னு இருந்தேன். ஆனா நீங்க ஸ்பேஸ்ல இல்லையா, சரி வரும்போது கன்வே பண்ணிக்கலாம்னு விட்டுட்டேன். உங்க பேரை எடுத்தாலே அடி விழும் போல ப்ரோ. உங்களை ஏதாவது சொன்னாங்களா? செம்மையா அடிச்சாங்க. ஆனா திருப்பி பேசுறதுக்கு 2 லைன் பேசினேன். அதுக்கு முன்னாடி நான் முடிச்சுட்டேன் சொல்லி. என்னன்னா, நீங்க பண்ற எல்லாத்துக்கும் நீங்க வந்து நெகட்டிவ் தான் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்கீங்க சவுண்டுக்கு. ஏன்னா அவங்க வந்து இந்த மாதிரி லிசனர்ஸ் அலோவ் பண்ணாம ஏன் அலோவ் பண்ணலன்னு நான் கேட்டேன். அதுக்குதான் அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் வந்துச்சு, பக் ஆயிடும், அது இது அப்படி இப்படின்னு சொன்னாங்க. பிளஸ் வந்து என்னன்னா ஒரு மாதிரி வார் போயிட்டு இருந்துச்சு எங்களுக்கு. எங்க நீங்க பண்ணி பாத்துருங்க பாப்போம், அந்த மாதிரி வார் போயிட்டு இருந்ததுனால நாங்க சக்சஸ்ஃபுல்லா பண்றதுக்காக தான் மத்த இதெல்லாம் பிளாக் பண்ண வேண்டியதாயிடுச்சு, அந்த மாதிரி ரீசன் சொன்னாங்க. சரி ஓகே அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு நான் அந்த கான்வர்சேஷனை விட்டுட்டேன். அது ஃபன் ஸ்பேஸ், அதனால அதுல பேசாதீங்க அப்படின்னு சொல்லவும் விட்டுட்டேன். ஒரு 4-5 பேர் சேர்ந்து ஃபன் ஸ்பேஸ் இதுல பேசாதீங்கன்னு சொன்னாங்க. சரி ஓகே, எங்கேயாச்சும் கேட்பாங்க, கேட்கும்போது கண்டிப்பா சொல்றேன். ஆனா இந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும் சொன்னேன், இது ரெக்கார்டிங் ஸ்பேஸ் தான், நான் சொல்லிடுறேன். இந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும் நான் சொன்னேன். என்னன்னா, நீங்க வந்து சவுண்டுக்காக வந்து நீங்க வந்து சப்போர்ட் பண்றீங்க. ஆனா வந்து அங்க வந்து எல்லாம் சவுண்ட் ஃபேன்ஸ் அவங்க மட்டுமே பேசுனாங்கன்னா ஒரு மாதிரி மோனோட்டோனஸ் டாக்கா போகும். அவங்களுக்கு வேற வேற பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து கண்டென்ட் கிடைக்காது. அதனாலதான் நான் கேட்டேன் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் அவங்க சொன்னாங்க, இது வந்து ஃபேன்ஸ் மீட், அதனாலதான் ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு போடும்போது நாங்க பாத்துக்கிறோம். ஃபர்ஸ்ட் வந்து இவ்வளவு நாள் வந்து ஒர்க் பண்ணவங்களுக்காக அவங்களுக்கே டைம் கிடைக்காது, ஸோ முடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க.
ஓகே ஓகே. தாத்தா தாத்தா சொல்லுங்க. ஹேண்ட் ரைஸ் பண்ணிருந்தாங்க. இல்ல தாத்தா சொல்லுங்க. அசன், சிவா, சுபா, மதன், விஜய் எல்லாமே வந்து யார் வந்தாலும் நீங்க கூப்பிட்டு பேச வைப்பீங்க. ஃபேண்டம்ஸ் எல்லாம் கிடையாது இல்லையா? யாரா பதில் சொல். கண்டிப்பா. ஆமா அப்ப தாத்தா. டாக்டர்ஸே நான் வந்த உடனே அப்படி சொல்றாங்க. நான் போனோமா அது பதில் சொல்றேன்னாங்க, சொல்லல. இல்ல ஆமா தாத்தா, இல்ல அவங்க என்னாச்சு புரியல புரியல. இல்ல வந்த உடனே ஏதோ ஒரு கமெண்ட் அடிச்சாங்க என்ன, அதான். ஏய் இல்ல இல்ல தாத்தா, அது கீழே கீழே போட்டிருந்தாங்க 2 லூசுகள் பேசிட்டு இருக்கோம் ஸ்பீக்கர்ல ஏதோ அப்படியேதான் போட்டிருந்தாங்க. அதைத்தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். அப்ப நீங்களும் ஸ்பீக்கர்ல இருந்தீங்களா, அதுக்கு தான் ஏதோ கமெண்ட் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு கரெக்டா அது புரியல. உதயா கரெக்டா சொல்லு கமெண்ட். தாத்தா ஒன்றும் இல்லை தாத்தா, எம்எஸ்டின்னு ஒரு அக்கௌண்ட்ல இருந்து கீழே வந்து ஸ்பீக்கர்ல 2 லூஸ் இருக்குங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்கா. அப்படி அதை பத்தி தான் நாங்க இப்ப பேசிட்டு இருந்தோம். நான் தான் அதை அட்ரஸ் பண்ணேன். தைரியம் இருந்தா பாம்பின் கால் பாம்பரியம். நான் என்னன்னா வந்து நான் என்ன சொல்றேன் தாத்தா, தைரியம் இருந்தா வந்து மைக்க வாங்கி ஒப்பீனியன் வைக்கணும், பேசணும். அதை விட்டுட்டு கமெண்ட்ல உட்காந்து கதறிட்டு இருக்காங்கன்னு சொல்லி அதை பத்தி பேசிட்டு இருந்தோம். அந்த பொண்ணு எதுக்கு இது மென்ஷன் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. பட் அவங்க ஃபன்னி நோட்ல தான் பதில் சொல்றேன்ட்டு சொல்லாம போனாங்களே, அதுக்கு தான் நான் திருப்பி. இல்ல நீங்களும் இருக்கீங்க, உங்களையும் சேர்த்து சொல்லிட்டாங்கன்னு சொன்னாங்க தாத்தா. அந்த பொண்ணு தாத்தா இருக்கிறத பார்க்காம சொல்லிட்டானுங்களான்னு சொன்னாங்க. அம்மா நான் லூசு நானே சொல்வேன், எதுக்கு இன்னொருத்தன் சொல்ல? இல்ல அவங்க இல்லன்னு நினைக்கிறேன். மட்டும் புரியுது என்னன்னா, இல்ல தனி மனித அட்டாக் பண்ணாதீங்க. இங்க இருக்கிற சிவா பிரேக் ஆயிருச்சு வாய்ஸ் போயிருச்சு. கேக்குதா? நான் ஒரு விஷயம் சொல்றேன். விஜய் நீங்க ஒரு நிமிஷம் இருங்கங்க. மதன் நான் ஒண்ணு சொல்லுங்க. நீங்க சொன்னீங்கல்ல விஜய தெரியாதுன்னு. விஜய் எனக்கும் தெரியாது. பட் நியூட்ரல் ஸ்பேசஸ் தான் போயிட்டு இருந்தது. அந்த டைம்லயே ஃபர்ஸ்ட் வீக்லயே சாய் ஸ்பேஸ்ல வந்து அவரு அவங்களுக்காக பேசுவாரு. நான் நிறைய முறை அவர்கிட்ட போயிட்டு கேட்டிருக்கேன், எதுக்கு சப்போர்ட் பண்றீங்க இப்படி அப்படின்னு. அப்போ கூட நல்ல ரெஸ்பெக்டா தான் பேசுவாரு. ஏதாவது சொல்லிட்டா கூட சாரின்னு கேட்பாரு. இஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் சார்ட், ஒரு ஆர்கானிக் ஃபேன் தான் அவரு. நீங்க அப்படின்னா கொஸ்டின் கேட்குறாங்க, நீங்க எப்படி சொல்லலாம்? பிகாஸ் அவருக்கு எனக்கு ஒன்றும் இல்லை, ஐ டோன்ட் ஈவன் நோ ஹூஸ் தட் கை. பட் எனக்கு அவருக்கும் நிறைய வாட்டி கிளாஷ் வந்திருக்கு. ஒண்ணுமே பண்ணல, நீங்க எதுக்கு சப்போர்ட் பண்றீங்க இப்படி எல்லாம் கேட்குவேன். வந்து 1 மணி நேரம் சண்டை போட்டாலும் கூட ரொம்ப டீசெண்டா இருக்கும் வேர்ட்ஸ் எல்லாம் அவருது. அவரை தெரியாதுன்னு சொல்றதெல்லாம் சும்மாங்க. அவர் சவுண்ட் ஃபேன் நிறைய பேருக்கு தெரியும். இல்ல அதுதான் ஓகே, அது பிரச்சனை இல்லைங்க. அது தேவையில்லாம இங்க ஒரு இஷ்யூ பண்ணி பண்றானுங்க, அதுக்குதான் இங்க பிரச்சனை வருது. நானே ஒரு விஷயம் அபி சொன்னாங்களே, அது விஷயத்துக்கு ஒண்ணு சொல்றேன். நான் யாரையும் போயிட்டு நீ வந்து ஃபேன் இல்ல, நீ வந்து சப்போர்ட் பண்ணல அப்படின்னு நான் யாரையும் சொல்ல, ஓகேவா? ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இவர் மட்டும் தான் வந்து சப்போர்ட் பண்ண மாதிரி பண்றாங்கன்றது ஒரு மாதிரி குத்தி காட்டுறாங்க. அப்ப நாங்களா யாரு அப்படின்ற மாதிரி. உங்களை யாருமே அப்படி மீன் பண்ணி சொல்லல. அவருக்கு அதாவது ஏஜி கட்ஸோட பார்வையில நான் ஜென்யூனா சப்போர்ட் பண்ணு ஃபீல் பண்ணதுதான் சொன்னாரு. அதே மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. அது புரிஞ்சிக்காம ஏதோ ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு அது வந்து ட்விஸ்ட் பண்ணி பேசுறாங்க. அங்கதான் வந்து பிரச்சனை ஆகுது. அது என்ன ஆகுதுன்னா, என்னையே என்னோட எஃபர்ட்ஸே கொஞ்சம் இது பண்ற மாதிரி பேசுறாங்க. நான் வந்து அவளுக்காக பேசியிருக்கிறது நிறைய இடத்துல பேசியிருக்கேன். ஒருத்தர் கமெண்ட் கேட்கிறாரு, அந்த எம்எஸ்டி இருக்கார்ல, எங்க ஃபேன்ஸ் ஸ்பேஸ்ல சண்டை போட்டாரா காட்டுங்க அப்படின்றாரு. யோ நான் விடிய விடிய பேசியிருக்கேயா, தூங்காமலாம் பேசியிருக்கேன். நான் ஒரு எக்ஸாம்பிளே சொல்றேன். ஆலன் ஸ்பேஸ்லயே வந்து ஒரு நாள் சௌந்தர்யா வந்து ஒரு ட்வீட் போட்டார், டம் சௌந்தர்யா இஸ் டம்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் அது ஸ்டார்ட் ஆச்சு, ஓகேவா? ஆலன் கிட்ட அதை டிபேட் பண்ணி அது எவ்வளவு ஸ்மார்ட்டான பிளேயர்னு சொல்லிட்டு அதை ப்ரூவ் பண்றதுக்கு ஒரு 1.5 hour நான் பேசிட்டு இருந்தேன். ஒரு டைம் ஆலன் வந்து ஜாக்லின் ஃபேன்ஸ் வந்து அவ்வளவு விஜய் ஒரு நிமிஷம் இருங்க, எதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு இது என்ன விஜய்? இல்ல நீங்க கமெண்ட்ஸ் எல்லாம் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கு, நான் கொடுத்துட்டே இருக்கணும். அவன் சரியான ஆளா இருந்தா, அவரு சரியான ஆளா இருந்தா மைக்க வாங்கிட்டு மேல வந்து பேசட்டும். கீழே உட்காந்துட்டு அவர் பாட்டு கோல மாதிரி பேசிட்டு இருப்பாரு. அதுக்கு நம்ம எனக்கு என்ன தெரியுமா சார், அவர் எனக்கு சப்போர்ட் எல்லாம் பண்ணிருக்காரு. நிறைய இடத்துல வந்து என்னோட போஸ்ட் எல்லாம் நிறைய சப்போர்ட் பண்ணுவாரா. அவரே இப்படி டக்குன்னு அந்தரப்பட்டு அடிக்கும் போது அப்போ இதெல்லாம் என்னன்னே புரியலையே. விஜய் உங்களுக்கு தெரியுமா? விஜய் நீங்க இருந்தீங்க சௌந்தர்யாக்கா? என்னது
உங்களுக்கு 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 தெரியல, நீங்க நிலைமையா இருந்தீங்கன்னா மதனு ஆ, மதனு மதனு சும்மா இரு அவ்வளவுதான். மதனு இவன் சின்ன ஏசுவா. பசங்க சிவா ஒரு இருங்க நிமிஷம் மதன் சிவா. மதன் சின்ன வேணாம் பசங்க வார்த்தை விட வேணாம். இருங்க இருங்க இல்ல இருங்க இல்ல நீங்க இருங்க அப்படி முடிச்சிடப்பா பேச டாபிக். வேணாம். இல்ல அது கண்டன மாதிரிலாம் முடிச்சிடறா. நீங்க உங்களுக்கு இல்லைங்க முடிச்சிருங்க. உங்களுக்கு தெரிஞ்சா போதும். இந்த பேசுறாங்களே கீழே இருந்துட்டு அதெல்லாம் கண்டுக்காதீங்க. ஆப்பிள் அதெல்லாம் ஒரு நீ ஆளே 50 கிடையாது. நாள்ல காணாம போயிட்டியா? நீ இருந்திருக்கலாம் கடைசி வரைக்கும். ச்சே. விடு, அவ்வளவுதான் மேட்ரு. எனக்கு ஒரு கண்டுக்க விஷயம் தட்டி விடு. சொல்றேன். அந்த விஐபி ட்ரீட்மெண்ட் சொன்னாங்கல்ல ஒருத்தர் ரசிகனு, அவர்கிட்ட எனக்கு ஒரே ஒரு கொஸ்டின் தான். ஏன்னா நான் மத்தவங்கள கூட கேட்க மாட்டேன். அந்த ஸ்பேஸ்ல சௌந்தர்யா ஸ்பேஸ்ல ஸ்டார்டிங் ஆனதுல இருந்து முக்காவாசி நேரம் மேலே இருந்தார் பேசாம. எதுக்கு இருந்தாரு? சரி எனக்கு தான் சான்ஸ் கிடைக்கல, ஏதோ கேட்கறாங்கன்னு சொல்லி நான் விட்டு ஏதோ ஆதங்கத்தை கேட்கறாங்க, மத்தவங்க எனக்காக பேசிடுறாங்கன்னு வச்சுக்கலாம். இவர் எதுக்கு மேல ஒரு மணி நேரம் உட்காந்து இருந்தாரு? என்ன கேட்கிறேன்? நான் திரும்பி கேட்கலாம்ல என்னால? நான் அதெல்லாம் எதுவுமே கேட்காம நான் பாட்டு ஒதுங்கி போறேன். என்ன எதுக்கு தேவையில்லாம இழுக்கிற? நீ யாருன்னே எனக்கு தெரியாது, பேசுனதும் கிடையாது, நான் ஃபாலோவும் பண்ணது கிடையாது. அவருக்கு விஐபி பாஸ் முக்காவாசி கொடுத்துருக்காங்க. பிரச்சனையே வந்து தேவையில்லாம போய் ஒரு கமெண்ட்ல போய் போட்டு அதை ஒரு ப்ரொவோக் பண்ணி பேச வச்சு சண்டையாக்கி, ஒரு சைடு நடக்கிறது, நம்ம சைடு இருக்கிற பிரச்சனையும் பேசதானே செய்யணும். மத்தவங்க பண்றாங்க, அதை குப்பையெல்லாம் தெரியுது நம்மளுக்கு. பட் நம்ம சைடு குப்பை இருக்கு, அதையும் பார்க்கணும்ல. அது புரிஞ்சுக்காம ஏங்க அவரு முத்துக்குமரன் சப்போர்ட் பண்ணியிருந்தாருங்க. அதுதாங்க என்னால முடியல. டக்குன்னு போய் பார்த்தா முத்துக்குமரனுக்கு வந்து நம்ம ஃபயர்ல விட்டுருக்காரு பழைய போஸ்ட்ல. எங்கதுங்க வரீங்க அது நீங்க? பிஃபோர் பேடிஎம் கிரெடிட், இது ஆஃப்டர் பேடிஎம் கிரெடிட். அதுல போஸ்ட் பேடிஎம் பண்ணு. விஜய் ப்ரோ விஜய் ப்ரோ சொல்லுங்க சொல்லுங்க. அது நீ ஸ்பேஸ்ல மெயின் ஒரு டாபிக்கே உங்களுக்கு புரியாம நீங்க பேசுறீங்க. நீ என்ன டாபிக்னா யாரு அதிகமா அடி வாங்கதான் டாபிக். அந்த டாபிக் வச்சுதான் அவங்க ஸ்பேஸை ஓட்டினாங்க. இதுல நான் பேச அடி வாங்கினால நீ பேச அடி வாங்குற பட்சத்துல நீங்க அடியை எங்கேயும் வாங்கல. நீங்க முடிஞ்ச வரைக்கும் ஆறுதல் தான் வாங்கிக்கிறீங்க. புரிதா இல்லையா? உங்களை எந்த இடத்துல அடிக்கல. ரசிகனை போட்டு அடிச்சுக்கிறாங்க, மேஜிக் சரி அடிச்சுக்கிறாங்க, இன்னும் அந்த லிஸ்ட்ல இருக்க எல்லாத்தையும் போட்டு அடிச்சுக்கிறாங்க. உங்களை அடிக்கல. நானே பாவம். இல்ல இருங்க, நானே பாவம். ஆக்சுவலா அவர் ரொம்ப பாவம். ஏன்னா என் கையாலே அவர் அடி எல்லாம் வாங்கி இருக்காரு. இல்ல நம்ம நானே அவங்க அடிக்கல. சாட்சி. எனக்கு தெரிஞ்சு அடிக்கல. நம்ம வந்து அவரை பாசமா கொஞ்சம் தான் அனுப்பிக்கிறோம். அவங்களதான் அடியே தான் அடிச்சுக்கிறோம். ரசிகர் வாங்க அடியா. யாரு இந்த வாய்ஸ் எங்க கேட்டிருக்கேன்? உங்க ஃப்ரெண்டு விஜய் டிராவிட். டிராவிட் எப்படி இருக்கீங்க? நல்லா புது இருக்கு. அக்கௌண்ட். எனக்கு ஒண்ணும் இல்ல டிராவிட். ஆக்சுவலா நான் இவங்க வந்து கமெண்ட்ல போய் சண்டை போட்டு அடி வாங்குவாங்க, ஓகேவா? நான் ஸ்பேஸ்ல போயிட்டு, அதுவும் எந்த ஸ்பேஸ், நியூட்ரல் ஸ்பேஸ்ல போய் சௌந்தர்யாக்கு சப்போர்ட் பண்ணி அடிவாங்க. அப்ப அந்த டைம்ல ஒண்ணு சொல்லிருக்கேன், யோ சௌந்தர்யா ஃபேனா இருந்து பாருங்கயா, அப்பதான் தெரியும் அவ்வளவு கஷ்டம். ஒரு விஷயத்த எதுக்கு அதை யோசிச்சு பேசணும். நிறைய விஷயம் டிஃபெண்ட் பண்ணும்போது நான் நிறைய எவ்வளவு எஃபர்ட் போட்டு பேசுறேன். சிம்பிளுங்க. ஆலன் ஸ்பேஸ்ல போயிட்டு நான் சௌந்தர்யா பேசுவேன். அவர் வந்து சௌந்தர்யாவை அட்டாக் பண்ணி டார்கெட் பண்ணிட்டுலாம் இருந்தாரு, ஓகேவா? அது ஷோக்காக பண்ணாருன்றதை நான் பாக்குறேன். நானும் ஆலனும் அது ஹெல்த்தியான டிபேட்டா தான் நான் பாக்குறேன். அவர் ஏதோ அவர் வன்மத்துல பண்றாரு, அதெல்லாம் வேற விஷயம். அது நீங்க உங்களோட ஒப்பீனியன். பட் எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து ஜென்யூனா சௌந்தர்யாவை வந்து ஒரு கேம் பிளே உடைக்கணும் அப்படின்றதுக்காக பண்ணும்போது நான் டிபேட் எல்லாம் பண்ணிருக்கேன். இதெல்லாம் பண்றதை பார்த்துட்டோம் இவங்க இப்படி சொல்லும் போது எனக்கு கடுப்பா இல்ல. ப்ரோ நீ ஒரு தப்பு பண்ணிட்டீங்க. அவங்க ஸ்பேஸ்ல போல. ஏன்னா அவங்க ஸ்பேஸ்ல போனா அவங்க அக்கௌண்ட் நம்பர் வந்து அவங்க எடுத்து வைப்பாங்க. நீங்க அவங்க ஸ்பேஸ்ல போவாங்க, மத்த எல்லா ஸ்பேஸ்ல போனீங்களா எப்படி நம்புவோம் அவங்க சௌந்தர்யா ஃபேன் சொல்லிட்டு? திடீர்னு வந்தா சௌந்தர்யா ஃபேன் நம்பி, ஏன்னா அவங்க வந்து இன்ட்ரடக்ஷன் தரும்போதே இவங்க இவ்வளவு அடி வாங்கிக்கிறாங்க. ஓ அப்படியா அவ்வளவு அடி வாங்கலாம் சொல்லிட்டு அவங்க கேட்கறாங்க. இப்போ ஒரு இன்ட்ரடக்ஷன் தரும்போதே ஒரு நல்ல மாதிரியா இருக்கணும். இவங்க போனாங்க இந்த இடத்துல இவ்வளவு அடி வாங்க, அவங்க போனா இவ்வளவு இடத்துல அடி வாங்க, இவரு கமர்ஸ்ல அடி வாங்கிக்கிறா சொல்லியாங்க. அததான் கேட்டாங்க அவங்க. உங்க பேர்ல சொல்லுங்க. நான் சொல்றேன் பாருங்க, நான் வந்து அது மாதிரி ரெக்கமெண்டேஷன் வச்சு இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் அந்த டைம்ல அர்ஜென்ட்டா இருந்தது. சரி பேசிட்டு போயிட்டுல தாத்தா ஸ்பீக்கர்ல இருந்தாரா, அப்ப நான் என்ன பண்ணேன், தாத்தா கிட்ட ஒரு மெசேஜ் ஒரு ரெக்வஸ்டா வச்சேன். அவர் தாத்தா பாப்பா கூட விஜய் ஒரே நிமிஷம். நான் இங்க வந்து ஸ்பேஸ் போட்டிருக்கிறது வந்து விஜய், அதாவது விஜய் சௌந்தர்யா ஃபேன் அவங்க ரெகனைஸ் பண்ணல, அதனால அவங்க வந்து தரம் இல்லாம பேசுனாங்க அப்படிங்கறதுலாம் இல்லை. அவங்க பொதுவாகவே தரம் இல்லாம தான் பேசுறாங்க. அததான் இன்னைக்கு வந்து அந்த தரம் இல்லாம பேசுறதுதான் தயவு செஞ்சு நிப்பாட்டணும்ன்ற. இவ்வளவு நாள் ஒதுங்கி போயாச்சு. மேல மேல அவங்க பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அது பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அது ரொம்ப ஒரு மாதிரி, ஏன்னா ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேட் ஆகுது. செல்ஃப் ரெஸ்பெக்ட் அதுக்கான இடமே இங்க கிடையாது. அது ஓகேவா? நீ இதுக்கு மேல நீ கேமை விட்டுட்டு ஒழுக்க மரியாதையா நீ வந்து மத்த டாபிக்கை வச்சு பேசுறதுன்னா பேசு, இல்லைன்னா தேவையில்லாம அடி வாங்குவாங்கிறதா சொல்றோம். தேவையில்லாம நாயே பேயன்னு பேசுறது, அவன் இவன்னு பேசுறது, இவன் ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கேட்கிறாரான்னு பேசுறது, என்ன மாதிரியான ஒரு மனநிலை இவங்களுக்குலாங்கிறதே சுத்தமா புரிய மாட்டேங்குது. கேம் முடிஞ்சு இத்தனை நாள் ஆயணும், 10 நாள் ஆனதுக்கு அப்புறமா நீ பேசிக்கிட்டு இருப்ப, எனக்கு புரியலையே. யாரு வந்தா என்ன?
செலிபிரிட்டிஸ் யாரு வந்து எதுல பேசினா என்ன? அவர் விஜயுமே வந்துட்டு அன்னைக்கு வந்துட்டு கண்ணோட்டா தான் நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம் எல்லாருமே. அதை வந்து எடுத்து வந்து பேசுறது ஷேவ் அன்னைக்கு நாய பையன் பேசுறாங்க அவங்க மேஜிக்ன்றவங்க என்ன மாதிரி மனநிலையில இருக்காங்கல்ல, அது நிப்பாட்டணும்னு தான் இங்க பேசிக்கிட்டு இருக்கோம். ஓகேவா? ஸோ இந்த பர்டிகுலரா இந்த ஒரு இஷ்யூ மட்டும் தயவு செஞ்சு நோட் பண்ணிக்கிட்டே இருக்காருங்கிறது தான் என்னுடைய ரிக்வெஸ்ட். தாத்தா ஆமா தாத்தா பேசுங்க தாத்தா. சாரி. தாத்தா வாய்ஸ் கேட்கல தாத்தா. யாருக்காச்சும் வாய்ஸ் கேக்குதா? இல்ல போயிட்டு வரா ப்ரோ. நானும் ப்ரோ இங்க ப்ராப்ளம் என்னன்னா, இப்போ விஜய் ப்ரோ எல்லாம் டிபி வச்சிருக்காரு. அதுமாதிரி அவங்க டிபி வச்சு பேசினா பரவாயில்ல, டிபி எல்லாம் இது வைக்கிறது இல்லை அவங்க. இருங்க விஜய் ஒரே நிமிஷம். விஜய் ஒரே நிமிஷம். அவர் இவரு ரொம்ப நேரமா மதன் மதன் சொல்லுங்க மதன். இல்ல நீங்க சொன்னீங்களா ஒரு 2-3 பேரு, அதான் நான் போன சீசன்ல பாத்திருக்கேன். அது வந்து இன்னைக்கு ஆந்திரா, நாளைக்கு தெலுங்கானா, அதுக்கு அடுத்தது கர்நாடகா அப்படின்னு போயிடுவாங்க அவங்கலாம். ஓகேவா? சீசன் வருவாங்க, ஏதோ ஃபேண்டம்குள்ள போய் இருப்பாங்க, அபியூஸ் பண்ணுவாங்க, திரும்பி அடுத்த சீசன் போயிடுவாங்க. ஓகேவா? நம்ம என்ன பண்ணுவோம், திரும்பி அவங்க சேர்ந்து பேசுவோம் ஜாலியா போயிட்டு. எனக்கு அந்த பேச பிடிக்காது லிட்டரலா. போன சீசன் அபியூஸ் பண்ணி யாருமே இந்த சீசன் நான் பேசவே கிடையாது. நான் அது இருந்த ஃபேண்டம்ல மற்ற ஃபேண்டம்ல அபியூஸ் பண்ணாங்க பாத்தீங்களா சில பேர்லாம், அவங்கலாம் சில பேர் பேசவே மாட்டேன். நான் கரெக்டாக வச்சிருக்கேன் புக் மார்க் பண்ணி அந்த ஐடிலாம். லிட்டரலாக அவங்க தவிர்த்துருவேன் இன்னைக்குமே. நான் ஸ்பீக்கர் ரேட்டு போய் பேசுறது, அவங்க கிட்ட பழகிறது எனக்கு பிடிக்கவே. அது நிறைய பேர் பண்றாங்க இங்க வருஷம். ஃபேண்டம் மாறுறப்ப டக்குன்னு அவங்களும் மாறிடுறாங்க. ஃபேண்டம் மாறுறப்ப இவரா மாறுறாங்க. சொன்ன வார்த்தைலாம் அவங்களுக்கு ரிட்டர்ன் எடுத்துப்பேன். அதெல்லாம் எடுத்துக்க மாட்டாங்க. அவங்க மாறவும் கிடையாது, எதுவும் பண்ண அப்படியே தான் இருக்காங்க. நம்ம தான் மாறிட்டு இருக்கோம். லிட்டரலா நம்ம போய் மாத்திக்கிட்டு நம்ம போய் பேசிட்டு இருக்கோம் அவங்க கிட்ட. அவங்க இன்னைக்கு மாறவே கிடையாது. அவங்க பாட்டுக்கு அவங்க போக்குல தான் இருக்காங்க. இங்க இருக்க மற்ற ஃபேண்டம்ல இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க தான் முட்டாளுங்க. சீசன் அவங்க உட்காந்து அபியூஸ் பண்ணுவாங்க. அடுத்த சீசன் போய் அவங்க கிட்ட போய் சிரிச்சுட்டே பேசுவோம், இப்படி இருக்கீங்களா அப்படின்னு பேசிட்டு இருப்போம் உட்காந்து. இது சொல்றது நம்ம தான் மாறிக்கணும் ஃபர்ஸ்ட், அவங்கள மாத்ததை விட. இல்ல நம்ம தான் மாறிக்கணும்னா என்ன, இது அவனுங்க பேசுறதெல்லாம் கேட்டுட்டு அப்படி தொடச்சிட்டு போயிட்டே இருக்கணும்ன்றீங்களா? அப்படி இல்ல அது நான் என்ன தெரியுமா சொல்றேன், நீ என்ன வேணா பேசிக்க, நான் கேட்டுக்கிறேன். நீ இந்த ஒரு ஒரு அது என்ன சொல்றது, ஆதாயமான பேசுறதெல்லாம் இருக்குல்ல, அதைத்தான் நான் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். அதுதான் இன்னைக்கு விஜயும் இங்க வந்து பேசுறதுக்கு காரணம் அதுதான். நீ எது வேணாலும் பேசிக்க, விமர்சனம் வச்சுக்க, ஓகே, ஸ்பெஷல் ட்ரீட்மெண்டா நீங்க என்ன வேணாலும் நினைச்சுக்க, ஆனா என்ன ஒருமையில பேசாதங்கிறதான் பிரச்சனை. உனக்கு யார் அந்த ரைட்ஸ் கொடுத்தா? நீ யாரு முதல்ல எனக்கு பேசுறதுக்கு? சார் நான் பர்டிகுலரா சொன்ன ஐடி ஒரு 4 ஐடி சொன்னேன். 4 ஐடி நான் பல சீசன் நான் பார்த்துட்டு இருக்கேன். பல சீசன் இதான் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படின்றப்ப அந்த ஐடி நான் புக் மார்க் பண்ணி ஐயா, நான் மறுபடியும் கேட்கிறேன். பல சீசனா பண்ணியிருந்தாலுமே பல சீசனா கேட்கல. இப்ப நான் கேட்கிறேன், இப்ப என்ன பதில் எனக்கு அது சொல்லுங்க. பதில் கேட்டாச்சு ஆசன், நாங்க ரொம்ப முன்னாடி எல்லாம். அப்ப நீ பண்ணிக்கிட்டே இருப்ப, நான் கேட்டுக்கிட்டு தொடச்சிட்டு போயிட்டே இருக்கணும். இவன் ஒருத்தன் முன்னாடி வந்து நின்று பேச மாட்டேன். அப்புறம் எதுக்கு உனக்கு இந்த பேச்செல்லாம் எதுக்கு? இப்போ ஒருத்தன் கீழே வந்து மெசேஜ் பண்ணிட்டு இருக்காங்க, அவன் மேல ஏறி வந்து பேசலாம்ல. என்ன கடிச்சா வைக்க போறோம், இல்ல கத்தி எடுத்து குத்த போறோமா? எவனுமே பேச மாட்டாங்க மேல வந்து. அப்போ நீ இந்த அளவுக்கு பயப்படுறவன் எதுக்கு நீ பேசணும், வாய விடணும்? அதுதான் என்னோட கேள்வி. இந்த அளவுக்கு நீ பயப்படுற, அப்புறம் எதுக்கு நீ வாய விடுற? யாரையும் பத்தி பின்னாடி பேசுறதே உனக்கு அசிங்கமா தெரியல உனக்கு? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன மாதிரி மண்ணாங்க உனக்குலாம்? இன்னும் நான் டீப்பா இறங்கினா வேற மாதிரிலாம் பேசிடுவேன். எனக்கு நீ இதை நிப்பாட்டணும். இதுக்கு மேலேயும் நடத்தினா வேற மாதிரி நானும் பேச வேண்டியதா இருக்கும். இது சிம்பிள். இது வந்து ஒரு சப்ப மேட்ரு. இதை வந்து ஒருத்தனை அபியூஸ் பண்ணி அவன் பேசுறதே அபியூஸ் பண்ற மாதிரிதான் என்னை பொறுத்த வரைக்கும். என்ன அதை போய் இன்னொருத்தனுடைய செல்ஃப் ரெஸ்பெக்ட் அஃபெக்ட் பண்ற மாதிரி பேசி கட் ஆயிடுச்சு. சாரி மியூட் ஆயிடுச்சு. ஏன் ஒருத்தனை வந்து செல்ஃப் ரெஸ்பெக்ட் அஃபெக்ட் பண்ற மாதிரி பேசி எல்லாருமே இங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ப்ரொஃபஷன்ல உட்காந்துருக்காங்க. சும்மா கிடையாது. இவனுக்கு வாய்க்கு வந்தபடி பேசுவானுங்க, வைப்பானுங்க, கொள்ளுவானுங்க, எல்லாம் கேட்டுட்டு இருப்பானுங்களா? கேம் ரிலேட்டடா எதுனாலும் பேசுப்பா. அவனுடைய கருத்துக்களை வந்து டிஃபெண்ட், நீ உன் கருத்துக்களை எடுத்து வைக்கிறியா, எடுத்து வச்சுக்க. அதுல மாற்று கருத்து இருக்கா, எடுத்து வச்சுக்க. எல்லாமே ஓகேவா? எனக்கும் உனக்கும் ஒரு நல்ல பாண்டிங் வருதா, அவன் வா போன்னு கூப்பிடு, அவன் கூட அவங்க உனக்கு ரைட்ஸ் கொடுத்தாங்க, உனக்கு உரிமை கொடுத்தாங்கன்னா நீ வந்து அவன் பேசிக்க. எதுவுமே இல்லாம நீ வந்து எப்படி எடுத்து நீ அதை பத்தி பேசலாம்? ஒருத்தரை நீ வந்து பிளேம் பண்றதெல்லாம் கூட பிரச்சனை இல்லை. எதுக்கு நீ வந்து ஒருத்தனோட செல்ஃப் ரெஸ்பெக்டை டச் பண்ற, செல்ஃப் ஈகோவே டச் பண்றாங்க பேசி? ஓகேவா?
ஸோ அதுதான் இங்க பிரச்சனையா இருக்கு. எல்லாம் கடந்து போங்கன்னா கடந்து போறதை பத்தி பிரச்சனை இல்லை. நம்ம நிறைய விஷயங்கள் கடந்து வந்தாச்சு. நிறைய நெகட்டிவ் விஷயத்திலும் கடந்து வந்தாச்சு. இது வந்து அதையும் தாண்டி ஒரு விஷயம் அது. அதுதான் இப்ப நமக்கு தாத்தா ரொம்ப நேரமா பேசிட்டு பக் ஆயிடுச்சு போல வெளியே போயிட்டாரு. ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க தாத்தா பேசிட்டு இருக்கான். இல்ல அப்ப யாரோ என் பேரை சொல்லி மேல ஸ்பீக்கர்ல இருக்காங்க அப்படி விஜய் நினைக்கிறேன் சொல்லிட்டு இருந்தாங்க. நீங்க பாதியில உள்ள புந்து கெடுத்துட்டீங்க. இப்ப அதை கட் பண்ணி போட்டு நான் ஏதோ தப்பு பண்ண மாதிரி வராதாசன், ஏன் இந்த வன்மத்தை கொட்டுறீங்க? தாத்தா நடுவில் ஐயோ வரீங்க. அது யார் பேசுறாங்களோ அவங்களை ஃபுல்லா பேச விட்டு பேசணும்ல. யாரு வந்துட்டு என்ன பழிவாங்க பாக்குறீங்க நீங்க. நான் வன்மையா கண்டிக்கிறேன். இல்ல தாத்தா, நீங்க ரொம்ப நேரமா ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. அவர் எப்பா, பேசிருக்கோம், அதுக்கப்புறம் நீங்க பேசுங்க விஜய்னு சொல்ல வந்து தாத்தா. தம்பி நீங்க ரூம் போட்டாலே பக் அதிகமா இருக்குது. அது என்னன்னு தெரியல. எங்கேயாவது போய் பக்கத்துல துவா பண்ணிட்டு வாங்க. சரியில்லை. இதுக்கு மேல நான் போய் போனை குளிப்பாட்டிட்டு வந்தாதான் உண்டு. அத்தையாவது செய்யுங்க. இப்ப யார் விஜயா பேசுறது? அப்போ அவர் இந்த விஜய் ஆசன் தான் பேசிட்டே இருந்தாப்ல. ஆசன் தான் பேசிட்டே இருந்தாப்ல இல்ல தாத்தா. இல்ல இல்ல அசன் அவர் நடுவுல முடிச்சுட்டு உங்களை பூந்தாரு. கூப்பிட்டார். அப்போ நான் அவர் பேசிட்டு அவர் விஜய் வந்து பேச வரும்போது தாத்தா பேசியிருக்கோம் அப்படின்னு சொன்னேன்ல. இந்த இல்லப்பா, விஜய் நானே என்னை பாவம் பத்தி நானே ஏதோ பாவம். ஸ்பீக்கர்ல இருந்தாரு, தாத்தா ஸ்பீக்கர்ல இருந்தாருன்னு யாரோ சொன்னாங்க. யாரு இது? சரிப்பா, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, மறந்துருப்பாங்க. தெரியல தாத்தா. எவ்வளவு முடிஞ்சு போன பிக் பாஸ மறக்கல, இப்ப பேசுறத மறந்துடுறீங்க சுத்தம். வி சார் இருக்கீங்களா? இல்ல மேக்ஸ் 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 நீங்க பேசுங்க மேக்ஸ். விஜய் ஒரு நிமிஷம் மேக்ஸ் சொல்லுங்க. விஜய் ப்ரோ யாரு ரசிகன் தான் உங்ககிட்ட இப்படி பண்ணதா? இல்ல மேஜிக் அண்ட் ரசிகன் தான் வந்து தேவையில்லாம புல் பண்ணிட்டேன். ஒன்றும் கிடையாது. ரசிகன் பத்தி சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் இனிஷியல் இந்த சீசன் மட்டும் சொல்லிடுறேன். போன சீசன்ல அவர் என்ன பண்ணாருன்னு தெரியும். அதுக்கு முதல்ல ஒரு எப்படி இருந்தாரு, என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு தெரியும். அவர் வேற வேற ஐடியில வந்து பேசிக்கிட்டே இருப்பாரு. ஒவ்வொரு சீசனும் முடியும் போது முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பிரச்சனையை எடுத்துக்கிட்டு ஏதாவது ஒரு பிரச்சனையை வச்சு வம்பிழுத்துக்கிட்டே இருப்பாங்க. அவரு இதைதான் எல்லாரும் பண்றாங்க. அவருன்னு கிடையாது, நிறைய பேர் இதையே பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. நீங்க எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ணிக்கிட்டு எல்லாத்துக்கும் பதில் சொல்லிக்கிட்டே இருக்கணும்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. ஜஸ்ட் நீங்க பிளாக் பண்ணிட்டு உங்க ஒர்க் என்ன இருக்கோ அதை பார்க்கலாம் ப்ரோ. பெஸ்ட் என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் நான் சொல்லுவேன். இதுதான் அவரு இந்த சீசன்ல பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்ல வந்து முத்துக்குமாரனுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாரு கொஞ்சம் இனிஷியலா. அதுக்கப்புறம் நீங்க வேணா அவர் ட்விட்டர் போய் பின்னாடி இருந்ததெல்லாம் பாருங்க. அவர் எப்படி பண்ணிட்டு இருந்தாருன்றது நல்லா வாட்ச் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன் நிறைய பேரை. அவர் ஸ்டார்டிங்ல முத்துக்குமாரனுக்கு சப்போர்ட் பண்ணாரு, திடீர்னு பார்த்தா சௌந்தர்யா பக்கம் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. எனக்கு தெரியல, ஒரு பக்கம் அந்த பக்கம் வந்து பே அவுட் வந்ததுக்கு அப்புறம் இந்த பக்கம் ஒரு பே அவுட் வாங்கியிருப்பாருன்னு நினைக்கிறேன். சோ அந்த பக்கம் தாவிட்டாருன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இருக்காங்க. இதெல்லாம் அதெல்லாம் சொல்லாதீங்க. ஏன்னா ப்ரூஃப் இல்லைன்னா வந்து உள்ள வச்சு செய்யறானுங்க. என்ன பண்ணுவாங்க, யூடியூப்ல தூக்கி போட்டு கன்ஃபார்ம்டா வச்சிட்டு தாத்தா தாத்தா கொஞ்சம் இல்ல இதுதான் எல்லாம் பண்ணுவாங்க. ஸோ இதை பத்தி கண்டுகிட்டு நம்ம ஒவ்வொன்றுக்கும் ரிப்ளை பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது. ஸோ நீங்க எந்த பக்கம் பே அவுட் வந்துச்சோ அவங்க பிஸியா தான் இருப்பாங்க. ஸோ நம்ம ஒவ்வொன்றுக்கும் ரிப்ளை பண்ணிட்டு இருக்க முடியாது. ஸோ இக்னோர் பண்ணிட்டு மூவ் ஆன் பண்ணுங்க ப்ரோ. அதுக்கு மட்டும் தான் நான் சொல்ல வந்தேன், வேற எதுவும் சொல்ல வரல. அவங்க ஒருமையில பேசினாலும் சரி, எப்படி பேசினாலும் சரி, ஜஸ்ட் பிளாக் பண்ணிட்டு மூவ் ஆன் பண்ணுங்க, அவ்வளவுதான். அவங்க ஏதோ செவத்துக்கிட்ட பேசுற மாதிரி பேசிட்டு போறானுங்க. மிஞ்சி போனா என்ன, இன்னும் 4 ஐடி கிரியேட் பண்ணிட்டு வருவானுங்க. ஒவ்வொரு ஐடி வந்துட்டு பிளாக் பண்ண என்ன பண்ணுவான், அவனுக்கே பைத்தியம் பிடிச்சி போய் என்னடா இவன் எப்படி அடிச்சாலும் கண்டுக்க மாட்டானே, ஒன்னும் ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டானேன்னு விட்டுட்டு போயிடுவான். அவ்வளவுதான். அதை விட்டுட்டு மூவ் ஆன் பண்ணுங்க ப்ரோ, அவ்வளவுதான். நீங்க சொல்றீங்களே இதை நான் வந்து இதைதான் பண்ணேன், இக்னோர் நான் பிளாக் பண்ணல. ஏன்னா வந்து அவங்களாம் வந்து கொஞ்சம் டீசெண்டா வந்து போடுற ஆட்கள் இது மாதிரிலாம் வந்து பண்ண மாட்டாங்கன்னு நம்பிதான் நான் வந்து பிளாக் பண்ணாம வச்சிருந்தேன். ஓகேவா? இங்க யாரும் டீசென்ட் இல்ல ப்ரோ. நான் கூட யோகியம் கிடையாது. இருங்க நான் சொல்லிடுறேன். நான் கூட யோகியம் கிடையாது. ரசிகன் வந்திருக்கான். ஒரு நிமிஷம் ரசிகன் கீழே வந்திருக்கேன். பிபி ரசிகன் வந்திருக்கான். அவன் தூக்கி கொடுங்க மேல கொஞ்சம். பேக்கப் போயில வந்திருக்கான். இருங்க நான் இன்னொன்னு சொல்லிடுறேன். மதன் ப்ரோ நல்லா நல்லா இருக்கிற பிரச்சனைங்களை நல்லா பண்ணி விடு ப்ரோ. இல்ல வருஷம் பஞ்சாயத்து இவங்க கூட எதனால பஞ்சாயத்து போறான். வருஷம் ரசிகன் பேர் சொல்லியே கூப்பிடுறேன். இல்ல மதன் ப்ரோ கூப்பிடு மேல என்ன பயமா? என்னாச்சு இந்த சீசன்ல எங்க பஞ்சாயத்துல நீங்க மாட்டல? லாஸ்ட் சீசன்ல நிறைய இடத்துல மாட்டீங்களே, இந்த சீசன்ல மாட்டலையா? மேக்ஸ் பேசிக்கிறேன். மேக்ஸ் மதனே பிரச்சனையை முடிக்க வந்திருக்கோம். மதனே நீ வந்து பெருசாக்கி விடாத. அதுதான் இது வந்து மதன் முடியாதுங்க. நீங்க வேற இந்த விஷயம் நான் பேசுனதுக்கு காரணம் என்னன்னா, இது மாதிரி நடக்குது, இது எனக்கே வந்து பாதிக்குது. இவங்க நான் ஃபேண்டம்ல
சௌந்தர்யாக்கு சப்போர்ட் பண்ண ஆளு எனக்கே பண்றாங்கன்னும் போதுதான் அந்த ஆதங்கத்துல தான் வந்து பேச வந்திருக்கேன். ஓகேவா? இது ஒரு லிமிட் மேல நான் இக்னோர் பண்ணிட்டு தான் போனேன். இது வந்து நான் அவங்க போட்ட இந்த மெசேஜ்க்குலாம் ரிப்ளை பண்ணாம ஃபைனல் ஒரு மெசேஜ் போட்டு அதை இக்னோர் பண்ணிட்டு போனேன். திரும்பியும் நோண்டும் போது தான் நான் அதை பத்தி பேச வேண்டியதா வந்தது. அண்ட் தேவையில்லாம வார்த்தை விட்டு ஒரு மாதிரி பேசும்போது தான் எனக்கே வந்து என்னடா அது இவங்க இப்படி பேசிட்டு போயிட்டா நம்ம சைலண்டா இருந்தோம்னா அது ஒத்துக்கிற மாதிரி ஆயிடுதுன்றதாலதான் அதுக்கு ஒரு எண்டு லைக் இது மாதிரி போட்டு சொல்லிட்டோம்னா அதுக்கு முடிவு வந்துடும்ன்றதுக்கு தான் பேச வந்தேன். வேற எதுவும் இல்லை. இதுக்கப்புறம் வந்து இவங்க இது மாதிரி போட்டாங்கன்னா நான் ஆப்வியஸா அதுதான் பண்ண முடியும். வேற எதுவும் நல்லா பண்ண அவங்க எதோ பேசிட்டு போறாங்க புலம்பிட்டு போறாங்கன்னு தான் விடணும். வேற எதுவும் என்னால பண்ண முடியாது. நான் ஒரு நோட் மட்டும் கொடுத்துட்றேன். நான் ஒரு ஐடி சொல்றேன். 4 ஐடி ரசிகர்னு மாயா மேஜிக்கு பிளட் ஸ்வீட் இந்த 3 பேர் வந்து அது நீ சப்போர்ட் பண்ணீங்க ஒரு ஃபேண்டம். ஓகேவா? அங்கிட்ட வந்து பேச வந்தாங்கன்னா அடிச்சு வெட்டுங்க. அப்படியே எங்கேயா பிரச்சனைனா மதன் ப்ரோ கூப்பிட்டு விட்டுருங்க. அவர் பேசிக்குவாரு எல்லா இடத்துலயும். மேக்ஸ் இருக்கு மேக்ஸ், நான் முடிச்சு விட்டு போயிடுறேன். கீழே நான் போயிடுறேன். அடுத்த சீசன் வந்து இந்த 3 பேர் என்ன பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஃபேண்டம்ல நீங்க சப்போர்ட் பண்ற ஃபேண்டம் வந்தாங்கன்னா அடிச்சு வெட்டு விட்டுருங்க. ஓகேவா? சீசன் வந்து ஒரு ஃபேண்டம் உட்காந்துக்கிட்டு அபியூஸ் பண்ணி அந்த ஃபேண்டம் கெடுத்து விட்டு போயிடுவாங்க 3 பேரும். நான் நிறைய வாட்டி பாக்குறேன். இன்கேஸ் அடுத்த வாட்டி நீ சப்போர்ட் பண்ற ஃபேண்டம்ல அவங்க இருந்தாங்கன்னா வந்தாங்கன்னா பேச வந்தாங்கன்னா அடிச்சு வெட்டி விடுங்க. போட்டோ தனியா போயிட்டு தனியா கூவிட்டு இருக்கோம். 10 வருஷம் எதனா ஒரு ஃபேண்டம்குள்ள வந்து இந்த மாதிரி குப்பை பண்ணிட்டு போறது அந்த சீசனை லிட்டரலா பண்ணிட்டு இருக்காங்க இந்த 3 பேரும். நான் பாத்துட்டே இருக்கேன் வருஷம். அடுத்த வாட்டி எதோ தொட்டி விடுங்க ஆச்சு. மதன் முடிச்சிட்டியா? இல்ல நான் சொல்லிட்டேன். அந்த வாட்டி பாத்துருங்க. நான் இந்த வருஷம் பிரச்சனைக்கு பேசிட்டு இருக்கேன். நீ ஏன் அடுத்த வருஷம் எல்லாம் போற? ரெக்கார்டிங் ஸ்பேஸ்ல உன் பேர்ல கேஸ் எழுதிருக்காரு. இல்ல நான் ஃபியூச்சரை சொல்லிட்டு இருக்கேன். இவனுக்கு பிரசன்ட் விட்டுங்க. பேசி என்ன பண்ண போறீங்க? அடுத்த வாட்டி நடக்க போறது இரு வரேன். ஒரே நிமிஷம் இரு. நீ அடுத்த வருஷம் நீ பாப்பியா இல்லையான்னு தெரியல. சாரி இல்ல அடுத்த வருஷம் நீ பாப்பியா இல்லையானே தெரியல. என்ன மேட்ரு? இரியா மேட்ரு என்னன்னா இங்க வந்து நம்ம பேசுற மேட்ரு வந்து இந்த பிரச்சனையே கண்டினியூ பண்ணாதீங்கன்ட்டு அந்த 2-3 ஐடிஸ். இப்ப யாரு விஜய் யார் ஐடியா சொல்லு, உனக்கு தான்ப்பா தெரியும். சொல்லுப்பா. எப்பா விஜய் இருக்கியா இல்லையாப்பா? வெளியே போயிட்டா இல்லப்பா நம்ம ஆப்பிள் மதன் ஜாலி ஃபன் பண்றதால கீழ இருக்கவங்க உனக்கு புரியலையா? அவன் உன் பிரச்சனை இன்னும் இழுத்து விட்டுட்டு இருக்கான். சும்மா இரு. சிவா நான் இழுத்துல உள்ள கட் பண்ணி விடுறேன். சிவா ரொம்ப நேரமா மதன் ப்ரோ வந்து இருக்கிறத இன்னும் பெருசாக்கி விட்டு போயிருவாரு. எல்லாருமே என் பக்கம் வண்டியை திருப்பிறீங்க. ஒரு நிமிஷம் வண்டி சிவா இருங்க சிவா. நான் வண்டியை என் பக்கம் திருப்பினா சொல்ல வந்த பாயிண்ட் வேற. ஓகேவா? இப்ப இந்த சீசன் நடந்து போச்சு. அடுத்த சீசன்ல வந்து நீங்க சப்போர்ட் பண்ற ஃபேண்டம்ல அவங்க வந்து பேசுவாங்க. அப்ப வந்து நீங்க அவங்க ஒட்டி ஒரு வாடி பேச சிவா இருங்க சிவா. ஒட்டி ஒரு வாடி பேசாதீங்க அப்படிலாம் சொல்றேன். என்ன மேட்டர்னு சொல்றேன் இரு. நீ வந்து இப்ப பிரச்சனை என்னன்னா சம்பந்தம் இல்லாம எவனையாவது போய் கடிச்சுக்கிட்டு நோண்டாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்கு நம்ம. நீ போயிட்டு நீ என்ன சொல்றனா அடுத்த வருஷம் அவங்க இத பண்ணுவானுங்க, அடுத்த வருஷம் வந்து இந்த நேரத்துல இந்த இடத்துல எங்க வீட்டுல பழகிருச்சு சிவா. அது இங்க பாரு மதனு, நான் சொல்றத கேளு மதனு. தயவு செஞ்சு நான் சொல்றத கொஞ்சம் கேளு மதனு. நீ வந்து அடுத்த வருஷம் எங்களை பார்த்தாங்கன்னா அமுச்சு விடு. இந்த வேலை எல்லாம் பண்ணாத மதனு, விடு மதனு. நான் வந்து சொல்றது தேவையில்லாம ஒவ்வொருத்தனையா தனியா புடிச்சு நோண்டாதீங்கன்னு தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். நீ திரும்ப அவங்கள போயிட்டு நீ அவங்கள வேற யாராவது பார்த்தா அடிச்சு தனியா அமுச்சு விடுங்க, யாரும் அவங்களோட அண்ணன் தண்ணி புழகாதீங்கன்னு பேசிக்கிட்டு இருக்கேன். நீ அதெல்லாம் விடு. அடுத்த வருஷம் நடக்க வேண்டிய மேட்ரு அதை பத்தி பேசாத. நான் பேச வேண்டிய மேட்ரு ஒன்னே ஒண்ணுதான். எவனையும் தனியா இண்டிவிஜுவலா இங்க இருக்கிற ஆட்களை அட்டாக் பண்ணாதீங்கிறேன். அதுதான் எனக்கு பிரச்சனை. இப்ப விஜய் அட்டாக் இந்த சென்ஸ் என்ன, டாக் பண்ணி தொந்தரவு பண்றது. விஐபி ட்ரீட்மெண்ட் வேணுமா உனக்கு, உன்னை யாருன்னு எனக்கு தெரியாது என்ன இது நீங்க போய் படிச்சீங்கனாலே தெரியும். அது அவருக்கு வந்து தேவையில்லாம தலைவலி கொடுக்கறது. அவர் வேலையை அவர் பார்த்துட்டு இருக்காப்ல. அந்த நேரத்துல இவங்க வந்து நோண்டாங்கன்னா எரிச்சல் ஆகுமா ஆகாதா? அந்த மேட்டர் தான் நம்ம பேசிட்டு இருக்கோமே தவிர போயிட்டு அவங்கள இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு சொல்லலாம் நம்ம பேசல. நீங்க நிப்பாட்டுங்கடான்னு தான் நான் பேசுறேன். அததான் விஜயும் விரும்புறாப்ல. அவ்வளவுதான் சிம்பிள். மேஜிக் சரி ரசிகன் இவங்க 2 பேர் தானே விஜய் உங்களை போட்டு திரும்ப டாக் பண்ணி இவங்க உருட்டிட்டு இருக்கிறது. மேஜிக் சரி தான் டாக் பண்ணிட்டு தேவையில்லாம பண்ணிருந்தாங்க. அதுக்கு நான் முடிச்சிட்டேன். அதுக்கு சப்போர்ட்டா வந்து ரசிகன் வந்து ஏதோ பண்றேன்ட்டு பண்ணாரு. ஸோ அந்த டைம்ல தான் எனக்கே வந்து தேவையில்லாம இந்த கண்டென்ட் எக்ஸ்ட்ராவா போகுதுன்னு நம்ம தான் கடுப்பாயிடுச்சு. நான் அந்த ஸ்பேஸ்ல பேசி முடிச்சிட்டேன் சிவா. அதுக்கு முன்னாடி நடந்த விஷயம் தான் அந்த மேஜிக் சரி கமெண்ட் போட்ட விஷயம்லாம். ஓகேவா? நான் அதுக்கு முடிவா ஒரு கமெண்ட் போட்டு முடிச்சு விட்டேன். இவர் தேவையில்லாம வந்து அதான் வந்து ஒரு ஏதோ கண்டென்ட் பண்றேன்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணும் போது தான் இது திரும்பியும் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. அதுக்கு ஒரு கும்பல் திரும்பி வராங்கன்னும் போது அந்த கட்டுல தான் நான் இதுதான்
இந்த விஷயத்தெல்லாம் அவங்ககிட்ட ஒரு எக்ஸ்பிளைன் பண்ண முடியலையே, இவங்கெல்லாம் வந்து வாய்க்கு வந்தபடி ட்விஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்களே. புரியுதாங்க? தேவையில்லாம வந்து என்ன வேற மாதிரி ட்ரை பண்றாங்க. நான் எதுவுமே இல்லை, நீங்களே சொல்லிட்டீங்க. இதுக்கப்புறம் வந்து அவங்க தேவையில்லாம வந்து என்னது விஐபி ட்ரீட்மெண்ட் இது மாதிரிலாம் சொல்றாங்கன்னா அவங்க எதுக்கு அது தேவையில்லாம எனக்கு அப்படி சொல்லணும்? அந்த ஒரு ஆதங்கம் இருக்கும்ல, அந்த அதுல தான் நான் இதெல்லாம் வந்து எக்ஸ்போஸ் பண்ணணும்னு பாக்குறேன், வேற எதுவும் கிடையாது. அண்ட் இந்த விஷயத்தை எனக்கு திரும்பி கண்டினியூ ஆகக்கூடாதுன்னு இருக்கு. இந்த விஷயம் வந்து யாருக்கு இருந்தாலும் சரி, இது ஃபேண்டம்குள்ளேயே நீங்களே உங்களுக்கே ஏதாவது ஒரு இடத்துல நடந்தாலுமே அது யாராவது ஒரு இடத்துல அது வாய்ஸ் அவுட் பண்ணாதான் அது ஒரு முடிவு வரும் நான் பாக்குறேன். தேவையில்லாம வந்து என் பேரை வச்சு இழுத்து வந்து பேசி நான் அது கடந்து போய் அதை இக்னோர் பண்ணிட்டு போயிட்டு இருந்தாலுமே அது இழுத்துட்டு இருந்தா எனக்கு எதுக்கு இதுக்கும் சம்மந்தமே இல்லாம பண்றாங்க. அதுக்காக தான் நான் என்னோட சைடை வந்து நான் சொல்லிட்டு முடிச்சுக்கலான்னு பாக்குறேன். மதன், யோ வாழைப்பழம் அது மாதிரி பேசாதையா. அப்படி என்ன ஆயிடும்னா நான் வந்து என்ன பேசாத, எனக்கு வருஷம் இவங்க கூட பஞ்சாயத்தாவே இருக்கு. எனக்கு சும்மா வேற எங்கனா போய் வன்மத்தை காட்டியா? என்னோட விஜய் நான் விஜய் ஒரு நிமிஷம் சரி, இன்னைக்கு நீ நாளைக்கு இன்னொரு வருவான், அந்த மாதிரி போயிட்டே இருக்குன்னு சொல்றேன் விஜய். புரியல உனக்கு? நீங்க சொல்ற பாயிண்ட் புரியுது. அது வந்து நான் பேசுறேன். யாரும் மதன் ப்ரோ டாக் பண்ணி அடிக்கவே மாட்டாங்க. இல்ல நான் என்னன்னா, நான் வந்து இந்த வருஷம் பிரச்சனையை முடிங்கடான்னு இருக்கேன். மதன் கிளம்பி போய் அடுத்த வருஷம் அப்படின்ட்டு இருக்காங்க. யோ நீ வந்து நான் என்ன சொல்றேன், நீ இந்த வருஷம் சிவா இல்ல சிவா, இது பழகிடுச்சு சிவான்னு சொல்லிட்டு இருக்க திரும்பி நீ இல்ல அவங்க கூட அடிவாங்கல போல. நீ இங்க பாரு மதனு, இந்த சீசனே நீ வந்து சீசன் பாத்தியா? யாரு ஜெயிச்சான்னு தெரியுமா உனக்கு? அப்படின்னு தான் நான் கேட்க வேண்டியதா இருக்கு. சரியா? நான் அதனாலதான் சொல்றேன், நீ வந்து இந்த மேட்டர்ல நான் சொல்றது ஒரே ஒரு விஷயம் தான். ஏன்னா நான் ஆரம்பத்துல இருந்து இந்த சீசன் பார்த்துட்டு தான் இருக்கேன். நான் மோர் ஓவர் இந்த கிட்டத்தட்ட ஏஜி கேட் சொன்ன மாதிரி ஆல்மோஸ்ட் நியூட்ரல் லெவல்ல தான் இருந்திருக்கேன். எனக்கு இந்த மேட்டர்ல தெரியுது என்னன்னா தெரியுது. நீ என்ன சொல்ல வரன்னு தெரியுது. விஜய் சொல்றதுக்கும் நீ சொல்றதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. விஜய் சொல்றது என்னைய தொடாதீங்கிறது, நீ சொல்றது அவங்கள தொட்டு என்ன வேணாலும் நான் யாருமே தொடாதீங்கன்னு சொல்றேன். நான் எல்லாரையும் தொட்டுட்டு இருக்கானு, யாருமே தொட விடாதீங்கன்னு சொல்றேன். நான் பொதுவா மதன் ப்ரோ நீங்க எப்படி சொல்றீங்கன்னா இதோட விட்டுறாதீங்க, திருப்பி வந்து டாக் பண்ணுங்க, என்ன மட்டும் விஜய மட்டும் டாக் பண்ணாதீங்க, என்னையும் டாக் பண்ணுங்க. இல்ல ப்ரோ, விஜய் ப்ரோ என்ன சொல்றாருன்னா மதன் ப்ரோ அவரை மட்டும் உங்களை மட்டும் டாக் பண்ண வேணாமா, மதனையும் டாக் பண்ணோம், சிவா ப்ரோவையும் டாக் பண்ணோம், அப்புறம் ஓஸ்டா இருக்காருல அவரையும் டாக் பண்ண சொல்லிட்டு இருக்காப்ல. அப்படித்தானே சொல்ல வரீங்க மதன் ப்ரோ? நான் சொல்ல பாயிண்ட் புரிஞ்சுக்காம நீங்க எங்கேயும் போயிட்டு இருக்கீங்க, வேலையை பாருங்க. இல்ல இந்த மேட்டர் வந்து ரெஜிஸ்டரே ஆகாது. இந்த மேட்டர் இப்படியே போச்சுன்னா விஜய் சொல்ல வந்த மேட்டர் அவருக்கு நடந்த இண்டிவிஜுவல் அட்டாக் ரெஜிஸ்டரே ஆகாது. நீங்க எல்லாத்தையும் இந்த மேட்டரை ஏறைய கட்டி வச்சுட்டு விஜய் சொன்ன மாதிரி இவங்க விஜய பர்சனலா அட்டாக் பண்றாங்க. எப்படி டாக் பண்ணி இந்த நீ உனக்கு தெரியுமா இந்த மாதிரி இந்த சில மேட்டர்லாம் அவங்க சில மென்டல் டார்ச்சர் இது கொடுக்குற மாதிரி தான். அவர் பேர் என்ன ஒரு இது அந்த மாதிரி மென்டல் டார்ச்சர் கொடுத்துட்டு இருக்காங்க டாக் பண்ணி. அந்த வேலையை பார்க்காதீங்கடா, இதோட முழுக்க போடுங்கடா, யாரும் உங்களையும் மென்டல் டார்ச்சர் பண்ண போறது இல்லடா அந்த 2 ஐடிகளா அப்படின்னு சொல்றதுக்கு தான் போட்டு பேசிட்டு இருக்கிறது. சோ இந்த மேட்டர் ரெஜிஸ்டர் ஆகணும். நீ வந்து எதையாவது ஒன்ன பேசி எதுவும் பண்ண வேணாங்கிறதா நான் திரும்ப சொல்றேன். அன்மியூட் பண்ணாத என்னையா பேசுனேன், என்னையா நீ? இல்ல மதன், இப்போ ஒரு பிரச்சனை இருக்கு. நான் முன்னாடி சீசன்னா அது நீங்க வந்து அந்த அதுக்குன்னு தனியா ஸ்பேஸோ அதுல நீங்க பதிவு பண்ணலாம். விஜய் நான் சொல்றது ஆப்போசிட்ல இருக்க பர்சன் மாறி விஜய் இருங்க விஜய், ஆப்போசிட்ல இருக்க பர்சன் மாறிட்டே இருக்காங்க. விஜய் இருங்க விஜய், ஆப்போசிட்ல இருக்க பர்சன் மாறிட்டே இருக்காங்க ஓகேவா? ஆனா அடிக்கிறாள் அவனே தான் இருக்கான். நான் அதுக்காக சொல்லிட்டு இருக்கேன், ஆப்போசிட் இருக்க பர்சன் நீங்க இருக்கீங்க, நேற்று நான் இருந்தேன், அதுக்கு மாதிரி முன்னெல்லாம் ஒருத்தர் இருப்பான், மாறி போயிட்டே இருக்கு. ஆனா அடிக்கிற ஒரே ஒருத்தனா தான் இருக்கான் ஓகேவா? அது மாதிரி திரும்பி வச்சுட்டு இருக்கான். இந்த ஸ்பாயிலர் வந்து பண்ணிட்டு இருக்கான் அந்த சீசன் ஃபுல்லா, எல்லா சீசன்லயும் 10 வருஷம். அதான் சொல்லிட்டு இருக்கேன், நீங்க பாருங்கன்னு சொல்றேன். அதை உங்களுக்கு புரியுதா புரியாது? போன சீசன் வந்து வேற ஒருத்தருக்கு பண்ணா, இப்ப உங்களுக்கு பண்ணா இன்னொருத்தருக்கு பண்ணுவான். சீசன்ல நடக்கிற நெகட்டிவிட்டி இவங்க மட்டும் இல்லைங்க, எல்லாரும் நிறைய அபியூசர்ஸ் இருக்காங்க. இது எனக்கு நடந்த விஷயத்த மட்டும் தான் சொல்றேன் மதன். அப்படி பார்த்தா உங்களுக்கு நடந்த விஷயம் இருக்குல்ல, அது எனக்கு என்ன நடந்தது தெரியாது. எனக்கு என்ன நடந்ததுன்றத நான் வாய்ஸ் அவுட் பண்ணி முடிச்சிட்டேன்னா அதுக்கப்புறம் ஒரு கிளாரிட்டி கிடைச்சிடும் எனக்கு. இப்ப கூட நான் என்ன சொல்றேன், ரெக்வஸ்டா தான் கேக்குறேன், இது மாதிரி ஏதாவது பேசுங்கப்பா என்கிட்ட வந்து. விஜய் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் பாப்பா, ஒரு நிமிஷம் விஜய், ஒரு நிமிஷம். இது என்னன்னா இப்ப வந்து விஜய வச்சு நம்ம வந்து பெரிய அரசியல் நடத்துற மாதிரிலாம் இங்க ஒண்ணுமே கிடையாது.
இதை நான் வந்து இதுக்கப்புறம் நாங்கெல்லாம் கேட்காம இல்லைன்னா அப்புறம் நாங்க எல்லாம் அவரை ஏதாவது வாயில வேற மாதிரி வந்துரும். உங்களை மாதிரி நான் வந்து நடந்துக்கிறதுக்கு முட்டாள் இல்லை நானு. என்ன இது ஏங்க அவங்க இத கமெண்ட் போட்டுட்டு தாங்க இருப்பானுங்க. நீங்க அதெல்லாம் படிச்சிட்டு இல்ல இருக்காதீங்க. இல்ல நான் அது ஒன்னே ஒண்ணுதான், நான் ரெஜிஸ்டர் பண்ண வேண்டியது விஜயோட பாயிண்ட்ஸ் இருக்கணும்னு நினைச்சேன். விஜய் முடிச்சுட்டு கிளம்பிட்டாப்லான்னு நினைக்கிறேன். விஜய் சொல்றத மட்டும் கேட்டுக்கோங்க. நான் திரும்ப சொல்றது அதுதான். அவர் சொல்றது அவர் ஸ்பெசிபிக்கா இப்ப சொன்னது 2 ஐடி மேஜிக் சரி ரசிகன் டாக் பண்ணி மென்டல் டார்ச்சர் கொடுத்துட்டு இருக்காங்க. என்னது எக்ஸ் ஆப்ல போட்டு திரும்ப திரும்ப உங்களுக்கு விஐபி ட்ரீட்மெண்ட் வேணுமா அது வேணுமா நேத்து தனியா தூக்கிட்டு போய் என்ன ஸ்பேஸ்ல வந்து ஒருமையில பேசியிருக்காங்க. இந்த மேட்டரை பண்ணாதீங்கிறது நான் சொல்றேன். எனக்கு ஒரே நான் இல்லாத போது பேசிருக்காங்க சிவா, அதுதாங்க பிரச்சனை. இல்ல சிவா, இல்லாத போதுதான் எல்லாருமே பேசுறாங்க. இதே மேஜிக் செரி அவங்க வந்துதான் இப்ப வந்துட்டு அன்னைக்கு விஜய் விஷால் ஃபேன்ல வந்துட்டு அவங்க இதுல வந்துட்டு சேவை பத்தி நான் ஏன் பேசினாங்க. ஓகேவா? சோ இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. எல்லாம் அதை பத்தி ஒதுங்கி போகும்போது இவங்க வந்து தேவையில்லாம பேசுறாங்க. பேசும்போதுதான் இந்த பிரச்சனை வருது. உங்களுக்கு மாற்று கருத்து இருந்தா சண்டை போடணும்னா தாராளமா சண்டை போடுங்க. தேவையில்லாத வார்த்தைகளை விடாதீங்கிறதான் இங்க நாம எடுத்து வைக்க வேண்டிய விஷயமே. இதுக்கு விஜய் வந்து சொல்லிதான் நாம பண்ணணும் இல்லை, இது எங்களுக்குமே ஆயிருக்குங்கிறதா இங்க பிரச்சனையே. இது வந்து விஜய் வச்சுதான் நான் அரசியல் பண்ணணும்னு அவசியமே இல்லை. விஜயை நான் இப்போ வெளியே தூக்கி போட்டுறேன். ஓகேவா? வாரீங்களா மேல? கீழே நின்று பேசுறீங்கல்ல, வாங்க மைக்க வாங்கிட்டு மேல வாங்க, பேசி உட்காந்து பேசுவோம். என்னதான் பேசுறீங்க நீங்களும் சொல்லுங்க, நானும் சொல்றோம். சொல்லுங்க சிவா. ஏங்க ஒரே ஒரு மேட்டர் தாங்க. விஜய் என்ன கன்க்ளூஷன் பாயிண்ட்? நீ தான் உன்னை தான்ப்பா போட்டு இந்த இடத்துல டார்ச்சர் பண்ணிருக்கானுங்க. கன்க்ளூஷன் பாயிண்ட் இல்ல டார்ச்சர் விட இது என்ன ஆகுதுன்னா வேற மாதிரி ட்விஸ்ட் பண்றானுங்க. அங்கதான் எனக்கு வந்து இடிச்சது. அது மாதிரி ட்விஸ்ட் பண்ணும்போது நான் அதுக்கு பதில் சொல்லதான். எனக்கு இவங்க பண்றது நான் இக்னோர் இல்ல சிவா, அப்படி பார்த்து எனக்கு நிறைய அபியூஸ் எல்லாம் இருந்தது. அதெல்லாம் இக்னோர் பண்ணிட்டு தான் போயிருக்கேன். அது மாதிரியே போயிருப்பேன். இவங்க என்ன நான் கூட இருக்க ஃபேண்டம்ல இருந்துகிட்டு சப்போர்ட் பண்ண ஆளையே வந்து இது மாதிரி வந்து ஒரு மாதிரி பேசும்போது என்னால அது லைக் இவங்களுக்கு ஒரு செட் ஆஃப் ஃபாலோவர்ஸ் இருக்கு, அதனால அவங்க வந்து இவங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு கூட வந்து கொடி தூக்கிறதுக்கு இருக்காங்க. நான் வந்து ஜென்ரலா உங்க கூட நியூட்ரலா பேசுறதில்ல. அவங்களை எப்படி பாக்குறாங்கன்னா என்னையும் அவங்களே பிரிச்சிடுறாங்க. அவங்களுக்கு தான் அந்த ஒரு இது இம்பார்ட்டன்ஸும் நிறைய விஷயங்கள்ல வந்து சௌந்தர்யா பேசுன மாதிரி போய் நினைச்சிருக்காங்க. ஏங்க அப்படி பார்த்தா எல்லாருமே ஒரு விதத்துல வந்து எஃபர்ட் போட்டிருக்காங்க. சௌந்தர்யா ஃபேனா இருந்துட்டுலாம் இது எல்லாருக்கும் ஒரு அபியூஸும் நடந்திருக்கு. ஸோ என்னை மட்டும் வந்து ஏதோ ஒதுக்கி வச்சு ஒரு மாதிரி தனியா பார்க்கும் போது தான் நானும் உங்க கூட தான் அடி வாங்கினாலு ஏன் என்ன மட்டும் இது பண்றேன். அந்த ஒரு ஏஜி கட்ஸ் அவர் ஒரு கமெண்ட் போட்டார்னா, ஒரு போஸ்ட் போட்டேன்னா அது அவரோட ஒப்பீனியன் சொல்லி முடிச்சிட்ட அப்புறம் நான் அதை போய் என்னால கேட்க முடியாது. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண முடியும்? அவர் எனக்கு வந்து பார்த்ததை தான் சொல்லியிருக்காரு, அவ்வளவுதான். அதை விட்டுட்டு நான் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அது ஒரு பெருசா ஆக்கணும்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணி நான் அதை பத்தி பேசவே இல்லை. மற்றவங்களோட ஒப்பீனியன் தான் இங்க பாதராயிட்டு தான் அப்படிதான் எனக்கு குத்திருக்கே தவிர நான் போய் டைரக்டா யார்கிட்டயே போய் கம்ப்ளைண்டே பண்ணல. ஸோ அதை புரிஞ்சிக்க மாட்டாங்க. அதை விட்டுட்டு தேவையில்லாம என்னை இழுத்து பாலிடிக்ஸ் நடக்குது இது நடக்குதுன்னா நான் இது விஷயம் பெருசாக்கணும்னு நினைச்சதுன்னா ஆக்கியிருப்பேங்க. பட் அது வந்து ஒரு லிமிட் மேல போறதால தான் இதை நான் வாய்ஸ் அவுட் பண்ணணும்னு நினைச்சேன். இதுக்கப்புறமும் நீங்க அதை பண்றீங்கன்னா யோசிச்சுக்குங்க, ஏன் அதை பண்றாங்கன்ற ஒரு பிகைண்ட் த ரீசன் எல்லாமே இருக்கு. நான் இவங்கள மட்டும் சொல்ல, எல்லா ஃபேண்டம்லயும் இது நடக்குது. அது நடக்கும் போது என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு வந்து ஒரு இன்டைரக்டா வந்து அது ஹிட் ஆகுது, நெகட்டிவா உங்களுக்கும் போகுது. ஒரு இடத்துல போய் நீங்க வந்து சௌந்தர்யா ஃபேன் முத்து ஃபேன் சொன்னா உங்களுக்கு ஒரு பேர் சொல்றாங்கல்ல, அது காரணம் வந்து வேற ஒருத்தவங்களோட வேலையால தான் அது நடக்குது. ஸோ அதையே நான் சொல்லிடணும்னு நினைக்கிறேன். அண்ட் இதுக்கப்புறம் இந்த விஷயத்த இதுக்கப்புறம் நான் வளர விடவும் போறதில்லை, இதை பத்தி நான் பேசவும் போறதில்லை. இதோட நான் முடிச்சுக்கணும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் அவங்க பேசினாங்கன்னா அது திரும்பியும் வந்து அதை அட்ரஸ் பண்ண போறோம், அவ்வளவுதான். பாப்பாய் பேசணுமா? மதனே அவங்க மதன் போயிட்டாப்லையா? நல்லது. அவங்க கூட பஞ்சாயத்து பண்றது ஒரு பக்கம்னா உங்க கூட பஞ்சாயத்து பண்றது இன்னொரு பெரிய பஞ்சாயத்தா இருக்கு. என்னன்னா இது வந்து இந்த டாக்ஸிக் இந்த நெகட்டிவிட்டி வந்து எல்லா ஃப்ரெண்டம்லயும் ஒரு 10% இருக்கும், நான் ஒத்துக்கிறேன். ஆனா அவங்க யாருமே வந்து அந்த ஃப்ரண்ட் ரன்னர்ல இருக்க மாட்டாங்க. அதாவது மீன்ஸ் வந்து எல்லா ஃபேன்ஸ் இதுமே ரூட் பண்றவங்க வந்து ஒரு 4-5 பேர் முன்னாடி தெரிவாங்க. அது ஆப்வியஸ் தான். ஏன்னா மற்றவங்க போற ட்வீட்டை வந்து ரீட்வீட் நல்லா சில பேர் நல்லா போறதுனால முன்னாடி தெரிவாங்க. இப்போ நானோ சேவோ தீபக்கு சிவா ரூட் பண்றதோ அந்த மாதிரி விஜய் ரூட் பண்றோம். விஜய் நானும் பெருசா பேசிக்கிட்டு தான் நான் அவருக்கு பார்த்துருக்கேன், ஸ்பேஸ்ல கேட்டிருக்கேன், எல்லாம் கரெக்டா பேசுறதா இருக்கட்டும். பட் உண்மையை சொல்லணும்னா இந்த சீசன்ல நான் வந்து ட்விட்டர் வந்து முதல்ல பிளாக் பண்ண ஐடி வந்து நான் வந்து பர்சனலா போல, என்ன ரீசனும் சொல்லிடுறேன்.
முறை பிளாக் பண்ண முதல் ஐடி மேஜிக், 2வது ஐடி வந்து நம்ம ரசிகன். 2 பேர்த்தையும் நான் இப்போ அன்பிளாக் பண்ணிட்டேன். ஏன்னா சீசன் முடிஞ்சிருச்சு. ஏன்னா சீசன் வரைக்கும் அவங்க அதை பேசுவாங்க, அது வேண்டாம், எனக்கு ஒரு நெகட்டிவிட்டியா ஷோ ஆகுதுங்கிறனால இன்னொரு ஐடியை பிளாக் பண்ணேன். அவங்கள நான் அன்பிளாக் பண்ண போறதே இல்லை, அது யாரும் தெரியும் உங்களுக்கு எல்லாத்துக்கும். இது என்னன்னா, மற்ற ஃபேண்டம்ல எல்லாம் இந்த நெகட்டிவிட்டி எக்ஸ்பெக்ட் பண்றது, எப்ப பார்த்தாலும் ஒரு டாக்ஸிட்டியாவே ட்வீட் போடுறது வந்து 10% இருப்பாங்க. அவங்க எல்லாம் ஃப்ரண்ட்ல இருக்க மாட்டாங்க, பாட்டம்ல இருப்பாங்க. அவங்க பெருசா நம்ம கண்டுக்க தேவையில்லை. ஆனா இதுல வந்து இவங்க வந்து என்ன இவங்க இந்த இந்த நெகட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணிட்டு ஃப்ரண்ட்ல இருக்காங்க, சவுண்ட் ஃபேன்ஸ்னு சொல்லி. இப்ப விஜய், அதுதான் இங்க ஆதங்கம். விஜய் எல்லாம் முன்னாடி இருந்திருந்தாருன்னா அது நம்மளுக்கு எப்படி ஒரு ஆறுதலா இருக்கு இல்லையா? நீ வந்து சீசன் ஃபுல்லா நீ சவுண்டை ரூட் பண்ணாம ஒரு நெகட்டிவிட்டியை ஷோ பண்ணிட்டு இருந்த. என்ன ஷோ பண்ணிட்டு இருந்த? ஜாக்லின் வந்து எலிமினேட் ஆயிட்டா, முத்துக்குமாரை வந்து நீ ரெட் கார்டு கொடுக்கணும், முத்துக்குமாருக்கு ஒரு ட்வீட் போட்டுருக்கு, எல்லாமே நெகட்டிவிட்டி தான் ஸ்ப்ரெட் பண்ணி ஒழிய உன் ட்வீட் எடுத்து பார்த்தா நீ சவுண்டுக்கு ரூட்டே பண்ணல. இப்படி இருக்கும்போதுதான் இப்ப நீ வந்து திருப்பி என்ன பேசுற, ரசிகன் வந்து என்ன சொல்றாப்ல ட்வீட்ல, நான் வந்து இவரை பார்த்ததே இல்லை விஜய, அவருக்கு வந்து நான் ரிப்ளை பண்ணதே இல்லை. இங்க பாப்பாயோ சிவாவோ நானசனோ எந்த ஒரு ஃபேண்டமுக்கோ அத்தாரிட்டி கிடையாது. அதே மாதிரி ரசிகா நீங்களும் வந்து ஒரு ஃபேனுக்கு அத்தாரிட்டி கிடையாது. உங்களுக்கு ரிப்ளை பண்ணல, நீங்க பாக்கலங்கிறக்காக அவர் வந்து ஒரு ஃபேனாக அவர் வந்து ரூட் பண்ணாம இல்லை, அவர் ட்வீட் போடாம இல்லை. உங்களோட கடமை என்னன்னா, எனக்கு வந்து எத்தனையோ பேர்த்த தெரியல ஜாக்கு ரூட் பண்ணதெல்லாம். அவங்க மெசேஜ் பண்ணும்போது தான் நான் போய் உள்ள பாக்குறேன், ஓகே இத்தனை ட்வீட் போட்டிருக்காங்க, அது கொடுக்கறதான முறை. நான் பார்க்கல, நான் வந்து ரிப்ளை பண்ணல அப்படின்னா யூ ஆர் நாட் அத்தாரிட்டி. அதை புரிஞ்சுக்கிட்டு பண்ணா நல்லா இருக்கும். 106 நாள் முடிஞ்சிருச்சு, ஷோ முடிஞ்சிருச்சு, ஷோ முடிஞ்சு 20 நாள் ஆச்சு. இன்னும் நீங்க இந்த நெகட்டிவிட்டியே ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா எல்லாரும் சேர்ந்து திருப்பி உங்களை அடிக்கிறதுக்கு எவ்வளவு நிமிஷம் ஆகும்? அப்படி அக்லியா போகக்கூடாதுன்னு சொல்லி தான் உங்களை பிளாக் பண்றது. பிளாக் பண்ணிட்டு திருப்பி அன்பிளாக் பண்றது எதுக்குன்னா, நீங்க கரெக்டா நடந்துக்கீங்கன்னா, திருப்பி நெகட்டிவிட்டியே ஷோ பண்ணீங்கன்னா அது உங்களுக்கும் பேக் ஃபயர் ஆகும். குறிப்பா மேஜிக் ஜெரி, அபி, ரசிகன், இந்த 3 ஐடிக்கு சொல்றேன். ஏன் இவங்க 3 பேரத்தை சொல்றேன் அப்படின்னா, நீங்க ஃப்ரண்ட்ல இல்ல, இந்த ஆர்மியில ஃப்ரண்ட்ல இருந்து அதை லீட் பண்ணி ஒரு மாதிரி இல்லாம இருந்திருந்தீங்கன்னா உங்களை கண்டுக்கவே மாட்டோம். நீங்க வந்து ஸ்பேஸ்லயும் போய் நாங்க வந்து அடி வாங்கியிருக்கோம், நிறைய அடி வாங்கியிருக்கோம்னு சொல்லி சவுண்டு மேல எங்களுக்கு எந்த வன்மமும் இல்லை. நீங்க எங்களை எல்லாம் பிளாக் பண்ணீங்க. எவனாவது காமன் சென்ஸ் இருக்கிறவன் உள்ள வந்து ஒரு ஒரு கண்டஸ்டன்ட் ஒரு செலிபிரிட்டிட்ட போயிட்டு நெகட்டிவிட்டியா பேசுவானா, இல்ல டீக்ரேட் பண்ணுவானா? ஒரு ஜென்டல் ஐடின்னு சொல்லிக்கிறவன் எவனா பண்ணுவானா? அத்தனை ஐடியும் பிளாக் பண்ணி நீங்க நடத்துனீங்க, ஓகே அது உங்க ப்ரிஃபரன்ஸ், நீங்க என்ன வேணா பண்ணிக்கலாம். பட் நீங்க என்ன சொல்றீங்க, சவுண்ட் ஐடியே நாங்கெல்லாம் அடி வாங்கியிருக்கோம். அவங்களுக்கு வெளியே நடந்து ஒண்ணுமே தெரியாது. அவங்க என்ன நினைப்பாங்க, உங்க மேல ஒரு ஃபீலிங் தான் வரும், உங்க மேல பிட்டி ஃபீல் தான் இருக்கும், ஓ நம்மளுக்காக அடி வாங்கியிருக்காங்க. ஆனா எதுக்காக வாங்கணும்னு நீங்க சொல்லணும் இல்லையா? நான் வந்து ஜாக்கை வந்து ஜம்பிங் ஜாக்கு சொன்னேன், அதனால சில பேர் ஹேர்ட் ஆனாங்க, அதனால அடிச்சாங்க. நான் வந்து மதர் தெரசான்னு சொன்னேன், அதனால ஹேர்ட் ஆங்க, அடிச்சாங்க. நான் தகரப்புள்ளன்னு சொன்னேன், அதனால ஹேர்ட் ஆனாங்க. நான் வந்து ஜாக்கை வந்து அப்படி ரசிகன் வந்து ரூட் பண்ணா எப்படி ரூட் பண்ணிருக்குன்னு சொல்லியிருக்கணும்னா, சவுண்டுகிட்ட போய் நான் வந்து ஒரு வாரம் ஃபுல்லா உட்காந்து ஜாக் எலிமினேட்டட்னு சொல்லி மொத்த ஜாக்லின் ஜேன்ஸோட மென்டல் பீஸையும் கெடுத்தேன். நிறைய பேர் லோ ஆயிட்டாங்க, நீங்க பெருமையா சொல்லியிருக்கணும். சவுண்டுகிட்ட சொல்லியிருந்தா என்ன நடந்திருக்கும்? சவுண்ட் அடுத்த நிமிஷம் எக்ஸிட் ஆயிருக்கும் அந்த ஸ்பேஸ்ல இருந்து. தேங்க்யூ. ஓகே, அடுத்து இது ரூபி தான் பேசலாம். அவங்க எதுவும் பேசணும்னா பேசியிருக்கோம். இல்ல நீங்க சொன்ன பாப்பாய் சொன்ன ஐடிஸ்ல நான் இன்னொரு ஐடியும் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். டோனின்னு ஒரு ஐடி இருக்காரு. அவரோட வேலையே நாங்க ஒரு பேரை மென்ஷன் பண்ணா வந்து பயங்கரமா அபியூஸ் பண்றதுதான். அது நாங்க போய் கேட்டதுக்கு அவர் இன்னும் மேல மேல அபியூஸ் பண்ணி யாரெல்லாம் டேக் பண்ணுமோ டேக் பண்ணி பேசினாங்க. அதனால நாங்க வந்து சௌந்தர்யாவை டேக் பண்ணோம்னு சொல்லிட்டு அதுக்கு மேல அதுக்கும் எங்களை வந்து அடிச்சாங்க. அதுக்கு இந்த சப்போர்ட்டுக்கு நீங்க சொன்ன ஐடிஸ் எல்லாமும் கிளம்பி வந்தாங்க. அதுக்கு மேல நாங்க அவங்களை இக்னோர் பண்ணலாம்னு நினைச்சா நேற்றுக்கு சம்பந்தம் இல்லாம இப்ப இன்டர்வியூ வரவும் அதுக்கு உட்காந்து எங்களை ட்ரிகர் பண்ணணும்னு சொல்லிட்டு சில வீடியோஸை போட்டு 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 ட்ரிகர் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. அததான் நான் ஆட் பண்ணணும்னு நினைச்சேன். வேற எதுவும் எனக்கு அந்த டோனி ஐடியா பத்தி இங்க பேசியே ஆகணும் அப்படின்னு தான் வந்தேன். ஓகே மோகனா பேசுங்க, ஹேண்ட் ரைஸ் பண்ணிருங்க. இப்ப ரூபி சொன்ன மாதிரி நானும் அந்த டோனி ஐடி பார்த்திருக்கேன். ரொம்ப கெட்ட வார்த்தை, அபியூசிவ் வேர்ட்ஸ். அதாவது இப்ப எனக்கு இப்ப ரூபி பேசும்போது எனக்கு சீரியஸ்லி பர்சனலி ரொம்ப எனக்கு கஷ்டமா இருந்தது. ஏன்னா இப்போ ஒரு பசங்களுக்கே இப்போ இவங்களுக்கு விஜய் ப்ரோவை பத்தி பேசும்போது இவ்வளவு ஹர்ட் ஆகி தான் இப்ப இந்த ஸ்பேஸே இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோம். அப்படின்னும் போது ஒரு பொண்ணை வந்து
அபியூசிவான வேர்ட் சொல்லி பேசுறது, திட்டுறதுன்னும் போது அது எவ்வளவு அஃபெக்ட் ஆகும்ன்றது எனக்கு புரியல. எனக்கு நான் பர்சனலா பேசுறதா இவங்க இன்னொரு பொண்ண பேசும்போது அவங்க வீட்லயும் பொண்ணுங்க இருக்காங்கன்றதெல்லாம் இவங்க எப்படி சோஷியல் மீடியா வரும்போது அதெல்லாம் அந்த அந்த தாட் அதெல்லாம் எடுத்து தனியா கழட்டி வச்சுட்டு தான் உள்ள வருவாங்களா என்னன்றதே எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் புரியல. எனக்கு பாப்பாய் சொன்ன மாதிரிதான் இப்போ எனக்கு நான் நிறைய இடத்துல முத்துக்குமரன் தப்பா பேசும்போது கூட நான் அந்த அந்த கமெண்ட் அங்க போய் நான் கமெண்ட் பண்ணியிருக்கேன், நான் அதை டிஃபெண்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு தெரிஞ்ச முத்து டைட்டில் வின் பண்ணதுக்கு அப்புறம் எவ்வளவுக்கு எவ்வளவு மோசமா போஸ்ட் போட முடியுமோ அவரோட அந்த அதை வந்து இன்வாலிடேட் பண்றதுக்கு, அந்த வின்னிங் மூமெண்ட் இன்வாலிடேட் பண்றதுக்கு அவ்வளோ மோசமா பிச்சைக்காரா அது இதுன்னு எனக்கு அது பார்க்கும்போது எனக்கு எனக்கு லிட்டரலி எனக்கு பர்சனலி அவ்வளோ கோவம் வந்தது எனக்கு. இப்போ இதுல இங்க பேசும்போது ஒரு சில பேர் சொன்னாங்க இவங்களை நம்ம இக்னோர் பண்ணிடலாம், பிளாக் பண்ணிடலாம், கடந்து போயிடலான்னு. எவ்வளவுங்க கடந்து போக முடியும் எனக்கு புரியல. ஒரு நாள் ஒரு 2 நாள் பரவாயில்ல, ஒரு ட்வீட் 2 ட்வீட் பரவாயில்ல. ஏன்னா சீசன் ஃபுல்லா இவங்க தப்பா மட்டுமே பேசிட்டு இருப்பாங்க, நெகட்டிவிட்டி மட்டுமே ஸ்ப்ரெட் பண்ணிருப்பாங்க, அபியூஸ் மட்டுமே பண்ணிட்டு இருப்பாங்கன்னா ஒரு தடவை நீங்க கடந்து போயிட்டே இருந்தீங்கன்னா என்ன ஆகும்னா நெக்ஸ்ட் சீசன் இவங்க இதை கண்டினியூ பண்ணிட்டு தான் இருப்பாங்க. புரியுதுங்களா? இப்ப இந்த சீசன் நம்ம விட்டுட்டு நம்ம கடந்துட்டோம்னா நெக்ஸ்ட் சீசன் அவங்க அதை தான் பண்ணுவாங்க, அடுத்த சீசன் அதான் பண்ணுவாங்க. இது இது இப்படி நம்ம எனக்கு புரியல. யாருதான் இதை கேட்கறது, யாருதான் ஃபுல் ஸ்டாப் வைக்கிறது இதுக்கு? நமக்குன்னு ஆசன் பேசுன மாதிரிதான் நமக்குன்னு ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கு. அதெல்லாம் விட்டு கொடுத்து நம்ம என்னதான் வந்து ஷோக்காக கண்டஸ்டன்ட் சப்போர்ட் பண்றோம், ஷோ பத்தி பேசுறோம்ன்றனாலும் அது நம்மள பர்சனலா அட்டாக் பண்ணாத வரைக்கும் பிரச்சனை கிடையாது. நம்மள எப்போ பொறுமையா பேசுறாங்க, பர்சனலா அட்டாக்னு வராங்களோ அப்பயே நம்ம கடந்து போகணும், இல்ல இக்னோர் பண்ணிக்கணும்னு அவசியம் எல்லாம் கிடையாது. அவங்களுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தா நான் கேக்குறேன். எனக்கு சீரியஸ்லி எனக்கு என்ன எனக்கு 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 என்ன எனக்கு என்ன தோணுச்சுன்னா சௌந்தர்யாவுக்கு ஃபோன் பண்ணி சௌந்தர்யா நம்பர் வாங்குறதுலாம் ஒரு பெரிய பிக் டீலே கிடையாது. சரிங்களா? எனக்கு மீடியால ஃப்ரெண்ட்ஸ் எனக்கும் இருக்காங்க. ஸோ அழகா கேட்டா கிடைச்சிரும். நம்பரை வாங்கி இங்க பாருமா இதுதான் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு 10 ஐடியோட போஸ்ட் எல்லாம் எடுத்து கொடுத்தா என்ன ஆகுன்றது அவங்களுக்கே தெரியும். இது பண்றதுக்கு நமக்கும் ஒரு 10 நிமிஷம் ஆகாது. ஏன் நம்ம பண்ணாம இருக்கோம்னா அவங்களுக்கும் நமக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. அவங்க அளவுக்கு நம்ம இறங்க மாட்டோம் கேவலமான்றனாலதான் நம்ம பொறுமையா போயிட்டு இருக்கோம். எவ்வளோ ட்வீட் பாக்குறேன், எவ்வளோ எனக்கு புரியல. ஃபுல்லா இந்த ரசிகன்லாம் ஒரு நாள் எனக்கு ரிப்ளை பண்ணது கிடையாது. ஒரு நாள் வந்து எனக்கு நான் பேசின பாயிண்ட்டுக்கு எதுவுமே டிஃபெண்ட் பண்ணது கிடையாது. ஏன்னா அவங்க சைடு டிஃபெண்ட் பண்ண ஒண்ணும் கிடையாது. கரெக்டா இருந்தா தானே பேசுவாங்க. இந்த மேஜிக், அபி, இந்த டோனி ஸ்டார்க்கு செய்யோன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் புரியல. நீ ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்க, உனக்கு இவ்வளவு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, நீ வந்து இங்க இங்க இந்த சோசியல் மீடியால எக்ஸ்ல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நீ அபியூஸ் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்க. எந்த தைரியத்துல நீ ஒரு யூடியூப் சேனல் வச்சு ரன் பண்ற? நீ சொசைட்டிக்கு என்ன சொல்ல வர அப்போ? எனக்கு கேட்டா அந்த சீரியஸ்லி சொல்றேன், அந்த சேனல்லாம் பிளாக் தான் பண்ணணும். அபியூசர்ஸ் எல்லாம் யூடியூப் சேனல் வச்சு ரன் பண்ணலாம்னா சொசைட்டி எங்க போகுதுன்னு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு புரியல. ரொம்ப ஒரு மாதிரி ஓவர் தி போர்ட். நான் இந்த ஒரு சீசன் தான் நான் இந்த அளவுக்கு இந்த பிக் பாஸ்ல இன்வால்வ் ஆகி இவ்வளவு பாக்குறேன். சீரியஸ்லி எனக்கெல்லாம் டாலரன்ஸ் ரொம்ப கம்மி தான் ஒத்துக்கிறேன். ஆனா இவங்க பண்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப என்ன சொல்றது, அநியாயத்தின் உச்சகட்டமா இருக்கு. ஆவுனா வந்து கமெண்ட் ஆஃப் பண்ணி வச்சுட்டு ட்வீட் போடுறாங்க. ஒண்ணு கமெண்ட் ஆஃப் பண்ணி வச்சிடுற, இல்ல பிளாக் பண்ணிடுற, இல்லனா வந்து இந்த மாதிரி காமன் ஸ்பேஸ் போகும்போது மேல வந்து பேசவும் தைரியம் இல்லை உனக்கு, கமெண்ட்ல வந்து கதற, இல்ல நீ தனியா பிரைவேட்டா ஒரு ஸ்பேஸ் போட்டு உங்களுக்குள்ள பேசிக்கிறீங்க. என்னதான் எனக்கு புரியல. உங்களுக்கு தைரியத்துல ஃபர்ஸ்ட் லெட்டராவது உங்களுக்கு எல்லாம் இருக்கா, தெரியுமா, தெரியாதா? நான் தான் கூப்பிடுறேன். இப்ப கூட ஒருத்தனை நான் மேல வாங்கடா ஸ்பீக்கர்ல பேசுறான்னு சொன்னேன், வர மாட்டேங்கிறீங்க. இப்ப பின்னாடி போய் உட்காந்து ஒரு கூட்டத்தை போட்டு பேசுவீங்க. நீங்க நான் சத்தியமா சொல்றேன், என்னோட பர்சனல் ஒப்பீனியன் சொல்றேன், ரெக்கார்டட் ஸ்பேஸ்ல சொல்றேன். அடுத்த சீசன்லாம் பிபில இந்த இந்த நம்ம மென்ஷன் பண்ண பேரு யார் சப்போர்ட் பண்றாங்களோ மறந்து கூட அந்த கண்டஸ்டன்ட்க்கு நான் சப்போர்ட் பண்ணிடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அப்படி ஒரு அந்த அளவுக்கு ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணிருக்காங்க. சீரியஸா சொல்றேன். அது நல்ல கண்டஸ்டன்டாவே இருந்தா கூட சரி, நான் பண்ண மாட்டேன் சப்போர்ட். ஏன்னா இவங்க கூட எல்லாம் என்னால ஒரு ஒரு ஸ்பேஸ்லயோ இல்ல ஒரு குரூப்லயோ எதுலயுமே என்னால போய் உட்கார முடியாது. அபியூசர்ஸ் ஒன்ஸ் அபியூசர் ஆல்வேஸ் அபியூசர், அதுதான் என்னோட மைண்ட் செட். திடீர்னு அவங்க புனிதர்களாலாம் மாறுவாங்களான்னு கேட்டா எனக்கு தெரியல. மாறலாம், பட் எனக்கு இவங்க மாறுவாங்களான்னு கேட்டா டவுட் தான். நான் அதுதான் ஒருத்தருக்கு கமெண்டே போட்டிருக்கேன், தயவு செஞ்சு என்ன பர்மனண்டா பிளாக் பண்ணிருங்க. ஏன்னா என்ன பண்ணாருன்னா தலைவன் என்ன சௌந்தர்யா ஸ்பேஸ் நடக்கிறப்ப மட்டும் 2 நாள் பிளாக் பண்ணி வச்சுட்டு நான் அன்பிளாக் பண்ணிட்டாரு. நான் ஒரு ட்வீட்ல போய் கீழே கேட்டேன், தயவு செஞ்சு என்ன பர்மனண்டா பிளாக் பண்ணிடுங்க, இல்லைன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன், என் வாய் சும்மா இருக்காது. அடுத்த சீசன்ல மறந்து கூட நீங்க சப்போர்ட் பண்ற ஆளுக்கு நான் சப்போர்ட் பண்ணிடக்கூடாது, தயவு செஞ்சு என்ன பிளாக் பண்ணிடுங்க நான் சொல்லி கேட்டிருக்கேன். பட் இன்னும் என்ன அவர் பிளாக் பண்ணல.
நானே இப்போ ஆனசன் பேசுறாரா? பேசுறீங்களா? லிஸ்ட்ல அடுத்த ஆள் கேட்கலையா? யாராவது இருந்தா பேசுங்க. முடிஞ்சுன்னா அடுத்து சிவா ப்ரோ பேசுங்க. நானே பேசிக்கிறதுனா பேசுங்க. ஓகே. சிவா ப்ரோ கேதா கேக்குது. ஒரே நிமிஷம். நானா சார் நீங்க ஹோஸ்ட் பண்ணுங்க. நான் அந்த ஒரு வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன். இங்கதான் ஒரு 5 நிமிஷத்துல வந்துடுறேன். கூட்டத்துல பச்சை சட்டைக்காரன் எஸ்கேப் ஆகுறான். ஏங்க நான் இங்கதாங்க இருக்கேன். ஏங்க மேல இருந்து ஆரம்பத்துல இருந்து நான் தான் பேசிக்கிட்டு இருக்கேன். கூட்டத்துல பச்சை சட்டை இல்லைங்க, கருப்பு சட்டை. அதையாவது கரெக்டா சொல்லுங்க. கோர்ஸ் எடுத்துக்கிறீங்களா நான் வர வரைக்கும்? ஓகே சிவா, வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. ஆசர் நன்றி. நான் கிளம்புறேன். மியூசிக் ஸ்பேஸ் போறேன். நானு ஜாலியா இருக்கேன். ஓகே நீங்க அடிங்க. இல்ல சொல்ல பாப்பாய் ஓகே பாப்பாய். ஆசன் இல்ல மேட்ரு விஜய் சொல்ல வேண்டிய மேட்டரையும் ரெஜிஸ்டர் பண்ணிட்டாப்ல. இல்ல வேற யாராவது சொல்லணும்னா சொல்லிடுங்க. இல்ல அதுதான் இப்போ வந்து நீங்க என்னென்ன அவங்க வந்து இப்ப வந்து மேல எல்லாம் ஏறி வந்து அதை அது என்ன ஏதுன்னு கேட்டு கிளியர் எல்லாம் பண்ற நிலைமையில அவங்களும் இல்ல, பண்ணவும் மாட்டாங்க. அந்த புத்தி இருந்துச்சுன்னா அவங்க வந்து முன்னாடியே அதெல்லாம் எடுத்திருப்பாங்க. ஓகேவா? நம்ம என்னமோ கதறோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு அவங்க வந்து சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நீங்க வைக்கிற வேண்டிய விஷயங்கள்லாம் நீங்க வச்சிருங்க. ரெக்கார்ட் ஸ்பேஸ்லாம் திருத்திக்கிறதும் திருத்தாததும் அவங்ககிட்ட இருக்கு. அதுக்கப்புறம் வர கான்சிக்வன்ஸை அவங்க பாத்துக்கிறட்டும். ஓகேவா? அப்போ இல்ல எத்தனை பேர் வந்து நிக்கிறாங்க எது என்னங்கிறத நம்ம பாத்துக்கோம். நீ இன்னும் யாரும் எதுவும் சொல்லி நீங்க பர்டிகுலரா ஐடி எடுத்தே பேசுங்க கைஸ். நீங்க யார் யார் என்ன பண்றாங்கிறத பர்டிகுலரா ஐடி எடுத்தே பேசுங்க. ஓகேவா? ஸோ நான் இதை மேக்ஸிமம் இதை ஃபுல்லாவே நான் சேவ் தான் பண்ணிப்பேன். சேவ் பண்ணி தான் வச்சிருப்பேன். நம்ம பாத்துக்கலாம். ஓகேவா? இன்னும் யாரும் பேசுறதுக்கு இருக்கா? கேக்குதா? கேக்குது. யார் பேசுறீங்க? நான் பாவம். சொல்லு விஜய். ஐ மீன் இல்ல பாவம் விஜய். இல்ல மோனாசிஸ்ட் அவ்வளவு சொன்னாங்கல்ல, இது சோசியல் மீடியால வந்து யாரையும் நம்ம நிப்பாட்ட முடியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளால முடிஞ்சது வந்து பிளாக். அது ஏன் சொல்றேன்னா, இது நம்ம நிரந்தர வாழ்க்கை இல்லை. முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து வருவோம், சப்போர்ட் பண்ணுவோம், அதுக்கடுத்து போயிடுவோம். நம்மளோட மெயினான ஒரு வாழ்க்கையை நம்ம பார்த்தோம். நம்ம மெயின் ஃபோக்கஸ் பண்றது நம்ம வாழ்க்கை தான். நானே ஒரு 5 ரொம்ப டாக்ஸிக் ஆச்சு. ஒரு அளவுக்கு மேல என்னால தாங்க முடியல. ஒரு மீடியெல்லாம் ஆச்சு இருக்கு இல்லையா? ஒரு நிமிஷம் ஹோஸ்ட் மியூட் போகும். ஹோஸ்ட் கேக்குதா? கேக்குது சொல்லுங்க விஜய். இல்ல நம்ம ஃபேமிலி கூட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணதான் இருக்கிறதுல முக்கியமான டைம். இன்னும் வந்து நம்ம ஃபியூச்சர் வந்து நம்ம டெவலப் பண்ண பார்க்குமாச்சு. இவங்களெல்லாம் நம்ம பார்த்துட்டு நம்ம சப்போர்ட் பண்ணோம். கடைசியில பேச முடிஞ்சா பேசணும், இல்ல முடியலையா அவங்க பேசுறதுக்கு கேட்டு சந்தோஷப்பட்டு போனோம். அதுதான் நம்ம பார்க்கணும். ஏன்னா அந்த 106 நாள் பிக் பாஸ். மற்றபடி இப்ப நீங்க ஃபன் பேசுற போது அது ஒரு ஜாலி. ஏன்னா அது வந்து நார்மல் ஒரு இயல்பான ஒரு வாழ்க்கையில நம்ம வந்து டைம் பாஸ் இருக்குமா பாருமா ஒரு இத்தனை ஃப்ரெண்ட்ஸ் போது சம்பாதிச்சு அவங்க கூட வந்து ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்றோம், அவ்வளவுதான். மற்றபடி நம்ம ரிட்டர்ன் நம்ம வந்து அதை ஞாபகப்படுத்தி அவங்க இப்படி பண்ணா சொல்லிட்டு நம்ம அதை ஃபோக்கஸ் பண்ணுமா, நம்ம வாழ்க்கையை நம்ம வாழ முடியாது. புரியுதா இல்லையா? இது என்னோட சஜஷன். ஏன்னா நானே அனுபவப்பட்டிருக்கேன். விஜய் ப்ரோ, சாரி இன்டரப்ட் பண்ணதுக்கு சாரி. நீங்க சொல்றதெல்லாம் ஓகே. இப்போ யாருமே முன்னாடி ஷோ நடக்கும்போது நடந்த ஒரு விஷயத்தை இப்ப எடுத்து வச்சு பேசல. ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறமும் இப்போ ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க, ஒருமையில பேசிட்டு அததான் இங்க பேசுனாங்க. நீங்க சொல்ற மாதிரி இது வந்து விட்டுலாம், இக்னோர் பண்ணிடலாம், பிளாக் பண்ணிடலாம், கடந்து போயிடலான்றது வந்து எல்லாருமே கடந்து மட்டுமே போயிட்டு இருந்தீங்கன்னா யாருதான் உங்களுக்கு கொஸ்டின் பண்ணுவீங்க? எப்படிதான் இவங்க இப்படி ஒரு விஷயம் பண்றாங்க அப்படின்னு சொல்றது அட்ரஸ் பண்ணுவீங்க? எனக்கு புரியல. அதுவே இப்ப நம்ம அவங்க வந்து வெளிவர வச்சு அவங்க முகத்தை மாத்த மாட்டாங்க, பேரை மாத்திட்டு வந்துருவாங்க, அவ்வளவுதான். உங்களுக்கு அவ்வளவு சிம்பிள். முகத்தை மாத்த சொல்லுவீங்க. அவங்க என்னவோ பண்ணிட்டு போறாங்க ப்ரோ. என்னை பொறுத்த வரைக்கும் தப்புனா கேட்கறது தப்பே கிடையாது. ஓகேங்களா? அது வந்து கடந்து போலாம்னா அது ஒரு லிமிட் தான். எல்லா டைமும் கடந்து மட்டுமே போயிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லைன்றதா நான் சொல்ல வரேன். இப்படி சொசைட்டில எல்லாருமே இப்படியே நம்மளும் கண்டுக்காம இருக்கலாம்னா யாருமே அது கொஸ்டினே பண்ண மாட்டீங்களா? அதை பத்தி தப்பா இருந்தா நீங்க பாட்டுக்கு இக்னோர் பண்ணிட்டு தான் போயிட்டே இருப்பீங்களா? அப்ப தப்பு பண்றோம், தப்பு பண்ணிட்டே தான் இருக்கணுமா? அவனுக்கு யாரும் எனக்கு முதல்ல தெரியாது. அவனுக்கு ஏதோ ஒரு பேரை வச்சு வந்து தான் பேசுறான் நம்ம கிட்ட. அவங்க வாய்ஸ் மட்டும் தான் வருது, மற்றபடி எனக்கு யாரும் தெரியாது. அப்படின்னு பட்சத்துல எதுக்கு நான் அவங்க கிட்ட போறேன்னு தான் கேட்கறேன் நான். புரியுதா உங்களுக்கு சொல்றது? எனக்கு புரியல ப்ரோ. அது நம்ம பிரச்சனை கிடையாது ப்ரோ. அவங்க பேரை வச்சுட்டு வரட்டும், அவங்க வாய்ஸ் வச்சுட்டு வரட்டும், அவங்க சண்டை போட்டுக்கிறீங்க, மனுஷங்கிட்ட சண்டை போடல. அது வந்து ஒரு வாய்ஸ், ஒரு போட், இது போட்டு. புரியுதா இல்லையா? கம்ப்யூட்டர் மூலியமா இல்ல மொபைல் மூலியமா வேற ஏதோ ஒண்ணு
காசுக்காக பேசுவாங்க. அவங்க கிட்ட போய் நீங்க சண்டை போட்டு கூலிக்கு மாறாடு கிட்ட சண்டை போட்டு நம்மளுக்கு நம்ம எனர்ஜி தான் வேஸ்ட்னு சொல்றேன் நான். புரியுதா உங்களுக்கு? தெரியல, பட் எனக்கு இதுல அக்ரி டு டிஸ்அக்ரி தான். இல்ல அப்படி கூட வச்சுக்கலாம். ஆனா என்னோட பாயிண்ட் ஆஃப் பார்த்தா, ஏன்னா நானே சொல்றேன், நான் சொந்த இதுல இப்ப எந்த என் ஐடி வச்சு வந்து நான் எவ்வளவு அனுபவப்பட்டு எனக்கு தெரியும். ரொம்ப கஷ்டப்பட்டுக்கேன் நான். இந்த அளவு அந்த அளவுல எந்தெந்த இடத்துல எல்லாம் என்னென்ன பண்ணுவோம், பர்சனல் லைஃப் வரைக்கும் இழுத்து வந்து பேசுங்க. ஆனா என்னால எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க கிட்ட நான் போய் விஜய் ஒரு நிமிஷம் இருக்குங்களா? என் கருத்து நான் கடந்து போவோம், உங்க கருத்து கடந்து போவோம், ஒன்னா போட்டு போலங்க, அதான் சொல்ல முடியும். ஓகேவா? உங்களுக்கு நேரத்தை வந்து பண்ணுங்க, மனசுல போட்டு அடிக்கிறதுனா அடிங்க, அவ்வளவுதான். லிட்டரலா நச்சுட்டாவது உங்க பார்வை எப்படி இருக்கோ பாருங்க, அவ்வளவுதான். உங்க பார்வைக்கு அவன் தப்பா தெரியுதுன்னா போட்டு அடிக்கிறீங்க, அடிங்க, அவ்வளவுதான். என் பார்வைக்கு இது வேஸ்ட் ஆஃப் டைம். நான் அனுபவத்தை சொல்றேன். உங்க அனுபவத்தை நீங்க தேடிக்கணும்னா நீங்க போயிட்டு அதை அடிங்க, மேபி கிடைக்கலாம். இல்ல எல்லாரும் என்ன அர்த்தத்துல பேசுறீங்கன்னு எனக்கு புரியல. உங்களுக்கு ஓகே, உங்களுடைய கிளாரிட்டி உங்களுக்கு ஓகே. சாரி, உங்களுடைய ஒப்பீனியன். இங்க வந்து அவங்க வந்து நாமெல்லாம் கடந்துதான் போய்கிட்டு இருந்தோம். இத்தனை நாளா நானே வந்து காமன் ஸ்பேஸ் போட்டு ஜாலியா பண்ணாதான் பேசிக்கிட்டு இருந்தோம். அது ஒரு நாம அந்த மாதிரி கடந்து போக போக என்ன ஆகுது அப்படின்னா, இவங்க அதை விட்டுட்டு கொஞ்சம் இவங்க அதுல டார்கெட் பண்ணி ஓவர் போர்டா போய்கிட்டு இருக்காங்க. எங்களுக்கு தேவையே கிடையாது இது உட்காந்து பேசணும் அப்படி எங்களுக்கு. ஓகேவா? ஸோ இது உட்காந்து பேசுறது கேவலமா இருக்கு, எங்களுக்குமே பயங்கர கேவலமா இருக்கு இதை உட்காந்து பேசுறதுக்கு. ஆனா பேச வைக்கிறது இவங்க பேச வைக்கிறாங்க. இது பண்ணாதீங்கன்னு தான் நான் சொல்றோம். ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்டா சொல்றோம், எங்களுக்கும் இதை பத்தி பேசுறதுக்கு விருப்பமே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்களுக்கு வந்து இல்ல விஜய், என்னுடைய சுயமரியாதை போடும் பொழுது நான் அங்க வந்து எதுவுமே கேட்கல அப்படின்னா என்னோட ஒரு போல யாருமே கிடையாது. நாளைக்கு எவனாவது ஒருத்தன் ரோட்ல போறவன் ஃபேமிலியோட இருக்கும்போது எவனாவது வந்து உயிர் கத்திக்கிட்டு இருப்பான், உன் ஃபேமிலி பிரச்சனை வர்ற மாதிரி இருக்கும். அப்ப வேணாம் பிரச்சனை எதுக்கு அப்படின்ட்டு நீ போயிட்டனா, நீ அது எந்த வகையில நியாயம், எந்த வகையில சரின்னு எனக்கு தெரியல. புரியுதா? அப்படி அங்க இருக்கும்போது எனக்கு ஒரு பிரச்சனை, என்ன சார்ந்தவங்களுக்கு ஒரு பிரச்சனைங்கும் போது நான் நின்னுத்தானே ஆகணும். அது எப்படி நீ பண்ணக்கூடாதுன்னு நீ சொல்ற? பண்ணக்கூடாது கடந்து போன்னு எப்படி சொல்ற? இப்படி கடந்து போக அங்க என்ன நடக்கும்? அப்போ அங்க நான் என்ன சொல்றேன், எவ்வளவு அடிச்சாலும் தாங்குறான்டா, இவன் ரொம்ப நல்லவன்டா, அப்படி ஆயிடும் குழப்பு. ப்ரோ நீ வந்தீங்களா? முதல்ல போன சீசன் வந்தீங்களா உள்ள? என்னது விஜய்? நான் போன சீசன்லாம் இங்க இருந்தேன் விஜய், நான் அந்த அளவுக்கு எல்லாம் பேசல. பட் நான் உள்ள இருந்தேன், எல்லாமே பார்த்துட்டு தான் இருந்தேன். அது ஒண்ணுமே இல்ல, அந்நியா இது கொஞ்சம் மதன் நடந்திருக்கா? அப்போ நடக்குதுன்னா அன்னைக்கு நடக்கல, இன்னைக்கும் அது வந்து அவ்வளவு போகாம இந்த அளவுக்கு நடக்குதுன்னா இப்ப என்ன பண்ணணும்? கேட்டுட்டு சும்மாவே போயிட்டுனே இருக்கணுமா? இவ்வளவு நாள் சும்மாதான் போயிட்டு இருந்தோம். ஏன்னா அது ஒவ்வொருத்தனையா நோண்டுங்கிறானுங்கன்னு தான் நம்ம பேசுறோம். விஜய் வாய்ஸ் பிரேக் ஆகுது விஜய், எதுவுமே கேட்கல விஜய். ஹாசன், நீ மைக்க மட்டும் கொஞ்சம் கோச்சுக்காம தள்ளி வச்சு பேசு. அண்ட் உன் சைடு நாய்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு, ரொம்ப இறைச்சலா இருக்கு, அது ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டா இருக்கு. அது மட்டும் சொல்லிக்கிறேன். பேசுனது கேட்டுச்சுல, என்ன மேட்டர்னு அது கேட்டுச்சு. ஆனா நான் ஒரு நிமிஷம் ஆசன், நீங்க சொன்ன பாயிண்ட் எல்லாமே கரெக்டா ஆசன். நான் சொல்றேன்னா, நான் இது ரொம்ப நாளா பார்த்துட்டு நீங்க நிறைய பேர் இங்க கிளப்ஹவுஸ் வந்து நிறைய பேர் வந்திருக்காங்க, நிறைய பேர் வேற வேற தளத்துல இருந்து வந்திருக்காங்க. நான் இங்க வேற ஜோன்ல இருந்து பிக் பாஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன், ஒரு 4 சீசனா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ட்விட்டர்ல ட்வீட் போட்டிருக்கேன், எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். வேற ஐடியில இருந்து இந்த ஐடி 2 ஐடியில போட்டுட்டு இருக்கேன் மாத்தி. எனக்கு இது நான் நிறைய பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு லிட்டரலா என் மைண்ட் செட் இந்த மாதிரி இருக்கு. ஓகேவா? இவங்க எல்லாம் பேசி ஒன்றும் பண்ண முடியாது தான் நான் யோசிப்பேன். நீங்க அடிக்கிறதுனா அடிங்க, நானும் அடிச்சிருக்கேன், அடிக்காமலாம் கிடையாது, பயங்கரமா அடிச்சிருக்கேன், அதே பேரை திட்டிருக்கேன், எல்லாம் பண்ணிருக்கேன். திட்டி எனக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா ஒண்ணுமே கிடைக்கல. இல்ல தலைவரா, எனக்கு ஒண்ணும் கிடைக்க போறது இல்லன்னு தெரியும். எனக்கும் இதுல எதுவுமே கிடைக்க போறது இல்லன்னு எனக்கு தெரியும். ஓகேவா? இதை எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு நான் சொல்லவே இல்லை மதன், புரிஞ்சுவீங்க அது முதல்ல. இல்ல சொல்யூஷன் நோக்கி இல்ல ஆசன், நான் சொன்ன பாயிண்ட் கடைசியில் ஒரு பாயிண்ட் வச்சு பாத்தீங்களா, நோட் பண்ணிக்கலாம் நீங்க. எனக்கு வந்து ஆதங்கம் தீந்துச்சு. ஓகேவா? ஆனா வந்து சொல்யூஷன் கிடைக்கல. அவன் பண்ணாம இல்ல, திரும்பி பண்ணிட்டே தான் இருக்கான். மதன் எனக்கு சொல்யூஷனே தேவையில்லை. ஆனா அவனுக்கு ஒரு விஷயம் தெரியணும், அவனுக்கு செஞ்சா மறுபடியும் இப்போ செஞ்சா கேக்குறாங்கிற ஒரு விஷயம் அவனுக்கு புரியணும். புரியுதுங்களா? செஞ்சா அந்த மாதிரி என்ன செஞ்சா 4 பேர் கேக்குறாங்கடா அப்படின்னு அவனுக்கு புரியணும்.
அப்போ ஒரு நாள் கேட்டுக்கிட்டே இருக்கிறவன் ஒரு நாள் அடிப்பாங்க அவனை. இப்போ இங்க உட்காந்துட்டு ஒளிஞ்சிட்டு பேசலாம், என்ன வேணா பேசலாம், ஓகேவா? அப்போ இன்னொருத்தன் வருவான், அவன் ரொம்ப பர்சனலா எடுப்பான் இவன் பேசுறத. அவன் இறங்கி அடிச்சான்னு வைக்கீங்களேன், எவனுமே இங்க ஐயோனாலும் வராது அம்மானாலும் வராது லெவலுக்கு போயிடும். அதுக்கு முன்னாடி நான் வார்ன் பண்றேன், அவ்வளவுதான். எவனோ ஒருத்தன் பண்ணுவான், அது நாங்களும் வேடிக்கை பார்ப்போம், ஓகேவா? இந்த மாதிரி பண்றான் அப்படின்னு. சும்மா இங்க வந்து உட்காந்துக்கிட்டு பெரிய நீதான் ஹீரோவா, இல்ல உனக்கு மட்டும் தான் பேச தெரியுமா என்ன? நீ அதாவது எல்லாரும் பேசுறீங்கல்ல, உன் ஐடி முதல்ல, உன் ஃபேஸ் முதல்ல டிபில போடு. அதுக்கு தைரியம் இல்லைல்ல, நீ எல்லாம் வர்த்தே இல்லைல்ல நீ. அவனை இன்னைக்கு அந்த அளவு இன்னைக்கு எல்லாம் நீ அதாவது இன்னைக்கு முன்னாடி மாதிரிலாம் இன்னைக்கு இல்லைங்க. சைபர் கிரைம் இருக்கு, சைபர் கிரைம் ஈஸியா ஐபி ட்ராக் பண்ண முடியும், ஓகேவா? ஐபி ட்ராக் பண்ணி ஜியாலஜிக்கல் லொகேஷன் எடுக்க முடியும், ஜியாகிரபிக்கல் லொகேஷன் எடுக்க முடியும். நீ எந்த வீட்டுல எந்த எந்த ரூம்ல இருக்கிறங்கிற முதற்கொண்டு எதுவுமே உனக்கே தெரியாம யார் வேணா எப்படி வேணாலும் வரலாம். எல்லாருக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு எல்லா இடத்துல இருந்தும். தேவையில்லாம இந்த மாதிரிலாம் சொல்லி யார்ட்டையும் மாட்டிக்காதீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது அந்த பயம் இல்லாம சுத்தி நிற்கிறானுங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி அந்த மாதிரி எவனாச்சும் ஒருத்தன் வந்து ட்ரிகர் ஆகி வேற ஏதாச்சும் ஆகி போச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அவ்வளோ ஈஸியா போயிடுச்சா ஒருத்தரை நீங்க டார்கெட் பண்ணி ஒருத்தனை நீங்க எப்படி சொல்ற அபியூஸ் பண்ற அளவுக்கு நீங்க அவ்வளவு ஈஸியா போயிட்டீங்களா? நீங்க மத்தவங்க அவ்வளவு ஈஸியா போயிட்டாங்களா? உங்களுக்கு அறிவுனா சிந்திக்க வேண்டாம், பேசுங்க. தயவு செஞ்சு இப்ப இதை கடந்து போயிருங்க. இதை கடந்து போயிட்டாங்கன்னா அதெல்லாம் தெரியாது, வைக்காது, செய்யாது. தயவு செஞ்சு இந்த விஷயத்த சொல்லாதீங்க, வெறுப்பாகுது, கோவம் வருது. அப்படி சொல்றதா இருந்தா தயவு செஞ்சு மைக்ல மியூட்டை போட்டுக்குங்க. சரி ஹாசன், அதை ஹாசன் கேட்க முடியும், கேட்கற நிலைமையில இல்ல. சரி இல்ல ஹாசன் ப்ரோ. சரி சரி ஹாசன் விடு, சில். இப்ப நம்ம பேச வேண்டியது எல்லாம், பதில் கொடுக்க வேண்டியது எல்லாமே கொடுத்தாச்சு. யாரும் மேல வந்து பேசுற மாதிரி தெரியல, வழக்கம் போலதான். ஏன்னா கீழே லிசனர்ல உட்காந்து கேட்டுக்கிட்டு அப்புறம் போய் தனியா கதறுவாங்க ஒரு ஸ்பேஸ போட்டு, ஓகேவா? யாருக்கும் தெரியாம கதறிக்கிட்டு இருப்பாங்க. அதனால விட்டுருங்க. அப்படி இல்லைன்னா மிஞ்சி மிஞ்சி போனா இன்னும் ரெண்டு ட்வீட்டை போடுவானுங்க நம்மளெல்லாம் வந்து ஏதாவது தாக்குற மாதிரி. ஏன்னா இதுதான் நடக்க போகுது இதுல. இது இவங்கள மாத்த முடியாது. என்னத்த சொல்றதுன்னே எனக்கு தெரியல. அன்னைக்கு நான் ஸ்பேஸை டேக் பண்ணி ஸ்பேஸ் ஓட்டினாங்க, வந்தானுங்களாங்க. ஸ்பேஸ் மேல டேக் போட்டு கூப்பிட்டோம், வந்தாங்களா? கீழே அத்தனை பேர், எனக்கு தெரிஞ்சு 150 பேர் டேக் பண்ணிருப்பாங்க. ஸ்பேஸுக்கு வாங்க, வந்து பேசுங்க, உள்ள வந்து பேசுற அப்படிலாம் பேசிருப்பாங்க. இல்ல, என்னோட ஒருத்தவன் தான் மைண்ட் அன்னைக்கு செட் என்ன தெரியுமா? இவங்களை அடிக்கவும் முடியல, ஏன்னா நேரா வரமாட்டேங்கிறாங்க. இல்ல போய் தொலைங்கடான்னு விடவும் முடியல, இரிட்டேட் பண்றாங்க. ரெண்டுத்துக்கும் நடுவுல மாட்டிக்கிட்டு முடிக்கிற அந்த ஒரு வேதனை இருக்கே அப்பா. யாரா நீங்க? ரியாக்ஷன் இருந்தா போல, ஆப்போசிட்ல ரியாக்ஷனே பண்ண மாட்டேங்கிறாங்க. அன்னைக்கு அந்த அடி அடிக்கணும் போட்டு இவனுங்களா ஸ்பேஸ்ல டேக் போட்டு டைட்டில் போட்டு டேக் பண்ணி அடிச்சு இத்தனைக்கும் அப்படியே மேல வாங்கடா, பேசுங்கடா, ஸ்பீக்கர் தெரியல, இல்லை கோர்ஸ் தரேன் உங்களுக்கு, வாடா பதவி கூட கொடுக்குறேன், நீ மியூட் போட்டா பேசுன்னு சொல்றீங்க. சரி நான் மியூட் போடலங்க, நான் கோர்ஸ் தரேன் உனக்கு, எனக்கு சமமா பேசிக்கலாம் வா, சரி சமமா உட்காந்து அப்படிலாம் கூப்பிட்டு பார்த்தாச்சு. வா வராத பட்சத்துல நான் என்ன பண்றது சொல்லுங்க? அவங்க நேரா வீட்டுக்கு தான் போகணும் அட்ரஸ் இல்ல அவ்வளவுதான் மதனே. இதுக்கப்புறம் அவங்க பேசுறதும் அவங்க கையில இருக்கு. அவங்க கான்சிக்வன்ஸ் அவங்க ஹேண்டில் பண்ணிக்கிறோம். நம்ம வந்து வேற டாபிக் போயிடுவோம், இல்ல ஸ்பேஸ் எண்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப மண்டைக்கு ஏறு. அவ்வளவுதான், முடிச்சுக்கோ. ஓகே, ஸ்பேஸ் எண்ட் பண்ணிடலாமா கைஸ்? எல்லாம் தம்ஸ் அப் போட்டீங்களா? பண்ணிடுங்க. தம்ஸ் அப் போட்டீங்கன்னா நாளைக்கு இதெல்லாம் யூடியூப்ல பாப்பீங்க. ஓகே, அவங்க வந்து ரெக்கார்டிங் எடுத்து வச்சுக்கிட்டீங்க. இல்ல ஹாசன் ப்ரோ, ஃபன் ஸ்பேஸ் போடுறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? ஒரு 15-20 மினிட்ஸ் ப்ரோ, மண்டைக்கு ஏறி இருக்கு, கொஞ்சம் இறங்கட்டும்.